என்றும் உண்மை உரைப்போம். 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 அனைவருக்கும் வணக்கம். நாம் மீண்டும் உண்மை உரைப்போம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளோம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் டத்து சரவணன் அவர்கள். வணக்கம் டத்து. எப்படி இருக்கீங்க? வணக்கம். நம்ம கடந்த எபிசோட்ல வந்துட்டு நம்ம பொதுவாக ஜனநாயகம், டெமோக்ரஸி, பார்லிமெண்ட் இதை பற்றிலாம் நம்ம பேசியிருந்தோம். ஸோ இன்றைக்கு வந்துட்டு நம்ம முக்கியமாக என்ன பேச போகிறோம் அப்படின்னாக்க ஜோஹர் மாநில தேர்தல். ஸோ மிக சிறப்பான முறையில் ஏற்பாடெல்லாம் போயிட்டு இருக்கு, கேம்பெயின் நடந்துகிட்டு இருக்கு, ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கு. ஸோ இந்த வேளையில் ஜோஹர் மாநில தேர்தல் பற்றி இப்போ நம்ம பேச போகிறோம். ஸோ பொதுவாக மற்ற தேர்தலுக்கும் இப்போ நடக்க போகிற இந்த ஜோஹர் மாநில தேர்தலுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் என்ன நினைக்கிறீங்க டத்தோ? ஓகே, இது என்னன்னா, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து பொது தேர்தல் நடக்கும். அந்த பொது தேர்தலில் வந்து மாநில தேர்தலும் நடக்கும், பார்லிமெண்ட் தேர்தலும் நடக்கும். அப்போ ஒருத்தவங்க வந்து வாக்களிக்க வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, சட்டமன்றத்துக்கும் வாக்களிப்பாங்க, அவங்க வந்து நாடாளுமன்ற பார்லிமெண்ட்டுக்கும் வாக்களிப்பாங்க. இந்த மாற்றங்கள் ஒன்லி வந்து சபா மாநிலமோ வந்து கொஞ்சம் மாறுபட்டு தனியாக வர ஆரம்பிச்சு. அப்புறம் காலகட்டம் வரக்கூடிய இந்த அரசியல் சூழ்நிலை எல்லாம் வரும்போது மாநிலங்களும் வந்து எந்த பார்ட்டி வந்து அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து நம்பிக்கை வர நேரத்தில் அவங்க வந்து ஆட்சியை கலைக்க ஆரம்பிச்சுட்டு நம்ம தேர்தல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2022 வந்து பார்த்திங்கன்னா ஜோஹர் மாநில கலைக்கப்பட்டது. ஸோ அவங்களுக்கு வந்து இன்னும் வந்து ஒரு ஆண்டுகள் இருந்தாலும் இப்பொழுது வந்து மாநில மந்திரி பிரசார், அப்புறம் குறிப்பாக வந்து அங்குள்ள அரசரோட இது அனுமதியோட வந்து இப்போ மாநில கலைச்சிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நெகிரி சிமியானும் கலைச்சிருக்காங்க. ஸோ இப்போ வந்து மாநில தேர்தல் ஒண்டி நடக்க போகுது. அப்படின்னா நீங்கள் வந்து வாக்களித்தீங்கன்னா சட்டமன்றத்துக்கு ஒண்டி வாக்களிக்க போகிறீங்க, நாடாளுமன்றம் திரும்பி வரும். ஆமா. ஸோ இந்த மாற்றம் வந்துட்டு ஏன் அப்படின்னாக்கா இந்த அரசியல் கட்சிகள் அவங்க வந்து வேறு மாநிலங்களில் வேறு கட்சிகள் ஆட்சி செய்யும் பொழுது இந்த ஒரு மாற்றம் வந்தது. இப்போ தொடர்ந்து போயிட்டு இருக்கு. நம்ம பார்த்தோம்னாக்கா அவ்வளோ பெரிய இந்திய நாட்டையே வந்துட்டு ஒரே தேர்தல் அப்படிங்கிற ஒரு கொள்கைக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க. மாநில தேர்தல்களும் அங்கே பார்த்தா 28 மாநிலங்கள் இருக்குது. ஸோ அவங்களே வந்துட்டு இப்போ ஒரே தேர்தலை வைக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இந்த வேலையில் மலேசியாவில் பார்த்தோம்னாக்க நாம் வந்து ஒரே தேர்தல்ங்கிற நிலையில் இருந்து மாறி இப்போ பொது தேர்தல் தனியாக, மாநில தேர்தல்கள் தனியாக. இப்போ பார்த்தோம்னாக்கா ஜோஹர் மற்றும் நெகிரி சிமியான், அடுத்து பார்த்தோம்னாக்கா கடந்த காலங்களில் பார்த்தோம்னாக்கா பினாங், ஸ்லாங்கூர், மலாக்கா தனியாக நடந்துச்சு. ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக நடத்துறது வந்துட்டு நமக்கு வந்துட்டு மலேசியா சின்ன நாடாக இருந்தாலும் கூட இப்படி தனித்தனியாக நடத்துறது வந்து நமக்கு வந்து பொருளாதார ரீதியில் நமக்கு வந்துட்டு அதிக செலவு தானே. ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தேர்தல் நடக்கிறதுக்கு வந்து பல லட்சம் வெள்ளிகள் வந்து செலவாகும். அதனால் வந்து இரண்டாக பிரிக்கும் போது அந்த 2 செலவாக வரும். பட் அதே சமயத்தில் நான் இப்போ தான் வந்து ஜோஹர் மாநிலத்திலேருந்து வந்து நல்ல மக்களோட சூழ்நிலையை பற்றி நான் பார்க்குறேன். மக்களோட பார்வைக்கு அப்படின்னா சமயத்தில் வந்து என்னென்னா, அந்த ஓட்டர்ஸ் வந்து நம்மளோட சிந்தனையை மாற்றுவாங்கள்ல, அந்த மாதிரி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க சமயத்தில் ஓட்டு போட்டாக்க 5 வருஷத்துக்கு கழிச்சு தான் வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாநில தேர்தல் கழிச்சுட்டு மாநில தேர்தலுக்கு வராங்க. ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா எல்லா கட்சியும் வருது, அல்லூர் பிரச்சனை, எந்த பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் வராங்க, தீர்க்குறாங்க. அப்போ பொது தேர்தலுக்கு நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது இன்னொரு வாட்டி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் பார்வையை வந்து 2 வாட்டி வர்றது நல்லது தான் அப்படின்ட்டு. ஆனால் உண்மையிலே பார்க்க போனால் பொது தேர்தல்னு சொல்கிறது வந்து 2 விஷயங்கள் நடக்கும். என்ன ஒரு டிசிஷன் நடக்கணும், ஒன்று வந்து செலவு, இன்னொன்று வந்து என்னென்னா இது வந்து சமயத்தில் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸை கொடுக்கும்னு எதிர்பார்ப்பாங்க. ஓகே, மாநில தேர்தல் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பாங்க. ஆனால் அந்த வகையில் பார்த்தா கூட கடந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா மாநிலத்தில் வந்து ஸ்ட்ராங்காக வந்து ஜோஹர் ஜெயிச்சாங்க. ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் வரும்போது பிஹெச்க்கு வந்து கூட அதிகமாக வர ஆரம்பிச்சிச்சு. நீங்கள் பார்த்துருக்கலாம் அந்த மாதிரி. ஸோ அதனால் வந்து இன்றைக்கு வந்து என்னன்னு சொன்னாக்கா அந்த கட்சி முடிவு பண்ணுறாங்க, நமக்கு வந்து எது அனுகூலமாக இருக்கும், இந்த டைமில் வந்து நம்ம வந்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் வந்து நடக்குது. நிச்சயமாக நீங்கள் சொன்னது போல் வேலை குறைவாக தான் இருக்கும், அப்படின்னா சீப்பாக போயிருக்கலாம். நீங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த எப்போ இந்த மாநில தேர்தல்கள் அறிவிக்கப்பட்டதோ அப்பயிலிருந்து பார்த்தா நீங்க வந்து ரொம்ப ஆக்டிவா இதுல வந்து அனலைஸ் பண்ணியிருக்கீங்க. நீங்க நிறைய தகவல்கள் வந்துட்டு தரவுகள் வந்து பகிர்ந்து கொள்றீங்க. இதே மாதிரி மற்ற நிகழ்ச்சியில் கூட நீங்கள் வந்து போய் பேசியிருக்கிறீங்க. ஸோ அந்த வகையில்
இந்த ஜோஹர் மாநில தேர்தல் பார்த்தோன்னாக்க ஒரு முக்கியமான ஒரு திருப்பு முனையா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்னோட பார்வையில். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னாக்க பொதுவாகவே வந்துட்டு மலேசியாவில் வந்துட்டு இந்தியர்களுடைய பங்களிப்பு அல்லது இந்தியர்களுடைய சதவீதம் ரொம்ப குறைவு, நாட் சிக்னிஃபிகன்ட். அதனால இந்தியர்களுக்காக ஸ்பெஷலான திட்டங்களோ இதெல்லாம் ரொம்ப குறைவாக இருக்குது அல்லது இல்லாமலே கூட இருக்குது. இப்பெல்லாம் நம்ம வந்து குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டு இருக்கோம், பார்த்துக்கிட்டு இருக்கோம், முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை அப்படின்னு நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த ஜோஹர் மாநில தேர்தல் பார்த்தீங்கன்னாக்க நம்ம சின்ன கம்யூனிட்டியாக இருந்தாலும் கூட பார்த்தா அங்கே வந்து ஏறக்குறைய 16 இடங்களில் வந்துட்டு இந்திய வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறாங்க வெவ்வேறு கட்சிகள்ல இருந்து. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நம்ம வந்து ஒரு 2,66,000 பேர் வந்து இந்தியர்கள் அங்கே இருக்காங்க வாக்காளர்கள். அப்படின்னா நான் என்ன சொல்ல போகிறேன்னா, நம்ம ஒரு 12% வந்து இந்தியர்கள் வந்து மலேசியாவோட இந்தியர்கள் மொத்த தொகையிலேருந்து பார்த்தீங்கன்னா 10 to 12% வந்து நம்ம வந்து ஜோஹர். ஆமாம், அதுவும் ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம். அதாவது ஸ்லாங்கூருக்கு அடுத்து மிக அதிகமாக இந்தியர்கள் வாழக்கூடிய மாநிலமாக ஜோஹரில் நம்ம வந்து ஒரு அளவு கணிசமான தொகுதியில் இருக்கோம். இந்த 56 தொகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா கடந்த பொது தேர்தலில் வந்து கடந்த மாநில தேர்தலில் வந்து 15 சீட்டு வந்து 2000 ஓட்டு கீழே தான் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. ஓகே. அப்படின்னா சில தொகுதி பார்த்தீங்கன்னா 106 ஓட்டு, அப்படின்னா 137 ஓட்டு, 200 ஓட்டு அந்த இடத்துலலாம் வந்து போட்டிருக்காங்க. அந்த தொகுதியிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2000 பேர் 3000 பேர் இருக்கோம் அப்படி சொல்லிட்டு இருக்கோம். ஒரு தொகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நம்ம வந்து அவங்க வெற்றி பெற்றது 100 சம்திங், 300 200 சம்திங், அங்கே நம்ம 300 பேர் இருக்கோம். ஓகே. ஆனால் நம்ம வலுக்காடை வச்சு பார்த்தீங்கன்னா அந்த தொகுதியில் நம்ம வந்து 0.8% தான், 1% கூட அந்த சட்டமன்ற இடத்துல நம்ம வந்து 1% கூட இல்லை. ஆனால் நம்ம 300 பேர் போடலன்னா அவங்க தோற்றுருவாங்க. அந்த அளவுக்கு வந்து மாநில தேர்தலில் வந்து இருக்குது. ஸோ இந்தியர்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக வந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொன்னாக்கா, ஒரு வாக்காக இருந்தாலும் ரொம்ப முக்கியம். காரணம் என்னன்னு சொன்னாக்கா, நீங்கள் ஒரு வாக்கு வாழிக்கலைன்னா முடியாது. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னது போல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 17 பேர் வந்து போட்டி போடுறாங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியர்களில் வந்து MIPPலேருந்து 5 பேர் போட்டி போடுறாங்க. 5 பேர் போட்டி போடுறாங்க. அப்புறம் வந்து பரிசான் நேஷனல் மைக்காலேருந்து 4 பேர் போட்டி போடுறாங்க. அதே போல் PHலேருந்து PKRல 2 பேர், DAPலேருந்து 2 பேர் போட்டி போடுறாங்க. அப்புறம் பிர்சாமாவில் வந்து 2 பேர் போட்டி போடுறாங்க. அப்புறம் வந்து சுவேட்சியில் 2 பேர் போட்டி போடுறாங்க. அப்புறம் வந்து போட்டி போடுறாங்க. ஆனால் இதில் எனக்கு ஒரு பெரிய வித்தியாசமான சந்தோஷம் என்னன்னா, நிறைய இடத்துல இவங்க வந்து தும்போங் பண்ணல. அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்களுக்குள்ள போட்டி இல்லாமல் பார்த்துட்டாங்க. அப்படின்னா நான் என்ன நினைச்சேன்னா, பெருந்தேர்தலில் வந்து ஒரு இந்தியர்னா ஒரு இந்தியரை அனுப்பி அப்படி பார்ப்பாங்கன்னு. பல தொகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நம்ம வந்து இந்த வாட்டி வந்து தைரியமாக இறங்கி ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னா என்னன்னா, நாங்கள் வந்து பரவாயில்ல, நாங்கள் வந்து மற்ற இனத்துக்கூடயே போட்டி போடுவோம், அந்த இனத்துக்கூட நம்ம வந்து போட்டி போடுவோம். காரணம்னா அங்கே வந்து இந்தியர்களோட வாக்கு இருக்குது, என்னோட சமுதாயத்தோட ஓட்டு எனக்கு வர்றதுக்கான பெரிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நான் வந்து மற்ற இனத்தோட ஓட்டை வந்து சீனர்களோட ஓட்டும் மலாய்க்கார ஓட்டம் எடுத்து ஜலிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள போட்டி இல்லாமல் பிரிஞ்சு நிறைய பேர் அந்த மாதிரி போட்டி போடுறாங்க. அது வந்து ஒரு நல்ல விஷயம். காரணம் என்னன்னா, இந்த நாட்டில் வந்து நீங்கள் வந்து ஆட்சிக்கு வரணும் இல்லை இது பண்ணணும்னு சொன்னாக்கா நமக்குள்ளேயே போட்டி போட்டு நம்மளே வந்து இது பண்ணுறதாட நானும் நீங்களும் ஒரே இடத்துல போட்டி போட்டோமா ஒரு சீட் தான் வரும். நானும் நீங்கள் தனி போட்டு 2 பேர் போட்டி போட்டால் 2 சீட் வரலாம். யாருக்குண்டா நம்ம வந்து எல்லா சீட்லையும் ஜெயிக்கலாம். ஒரே ஒரு சில இடத்துல மட்டும் தான் வந்து அவங்க வந்து இந்தியர்கள் சந்திக்கிறாங்க. உதாரணத்துக்கு வந்து இந்த புக்கிட் பத்து தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நமக்குள்ள வந்து 3 பேர் போட்டி போடுறாங்க. புக்கிட் பத்து தொகுதியில் வந்து 3 பேர் போட்டி போடுறாங்க. மற்ற தொகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து நம்மளுக்குள்ள வந்து கிளாஷ் இல்லாமல். ஆனால் அங்கே ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்னன்னாக்கா, அந்த 3 பேர் யாராச்சும் ஒரு ஆள் தான் வருவாங்க. ஆமாம், அந்த 3 பேர்த்தில் யாராச்சும் ஒரு ஆள் வரலாம், அந்த 3 பேர்த்தில் அவங்க வராமல் வேற ஆள் கூட வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இதில் வந்து என்னன்னா, அந்த மாதிரி இடத்துல தான் வந்து ஒருவேளை இந்தியர்களோட நிலைமை வந்து இவருக்கு போட்டு போடலாமா அவருக்கு போட்டு போடலாமான்னு சொல்லிட்டு வரலாம். ஸோ இப்போ வந்து சார் ஜோஹர் மாநிலத்தில் பார்த்தோம்னாக்க நம்மளுடைய இந்திய அடுன் எத்தனை பேர் இருக்காங்க சார்? இப்போக்கு வந்து 3 பேர் இருக்காங்க. அப்படின்னா கடந்த தேர்தலில் வந்து 3 பேர் வெற்றி பெற்றாங்க. 3 பேர் வந்து சட்டமன்ற உறுப்பினரில் வந்து இருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு 17 பேர் நிற்கிறாங்க. ஸோ இந்த 17 பேரில் ஏறக்குறைய எவ்வளோ பேர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது சார்? இப்போ காரணம் என்ன, இந்த போட்டி வந்து ரொம்ப முக்கியமான போட்டி அப்படின்னு சொல்லும்போது பரிசான் நேஷனல் வந்து 56 தொகுதியில் வந்து போட்டி போடுறாங்க. PH வந்து 56 தொகுதியில் வந்து போட்டி போடுறாங்க. ஸோ
பொரிகாத்தா நேஷனல் வந்து 33 தொகுதியில் வந்து போட்டி போடுறாங்க. ஸோ இவங்க வந்து பிரிசாமா வந்து 15 பேர் இடத்துல தான் போட்டி போடுறாங்க. மற்றதெல்லாம் வந்து இது அது பேர் என்னது இண்டிபெண்டாக நிற்கிறாங்க. மூடா சார்? மூடா வந்து சரி அவங்க இரண்டு இடத்துல போட்டி போடுறாங்க. மூடா 2 இடத்துல போட்டி போடுறாங்க. ஸோ பிஎஸ்எம் போட்டி போடுறாங்க. அப்புறம் வந்து அஸ்லின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு இடத்துல போட்டி போடுறாங்க. ஸோ இந்த மாதிரி போட்டி போடுறது இருக்கு. ஸோ இதில் வந்து பெரும்பாலும் ஜலிக்கிறது வந்து நம்மளுக்கு வந்து எப்படி டாஃபாக இருக்கும்னு சொன்னாக்கா, ஒன்று நம்மளுக்குன்னு சொல்லிட்டு எந்த தொகுதியிலையும் வந்து நம்ம மெஜாரிட்டின்னு சொல்லிட்டு இல்லை ஒன்று. இரண்டாவது வந்து மெஜாரிட்டி தொகுதியில் நமக்கே எல்லாமே ஓட்டு போடுவாங்கன்னு சொல்கிறதும் உறுதி இல்லை. ஆமாம். ஓகே, நான் என்ன பார்க்குறேன்னு சொன்னாக்கா, இந்த தேர்தல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே வந்து இதில் இவங்க தான் ஜெயிப்பாங்க அவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப பரபரப்பாக இருந்துச்சு. ஆனால் இப்போது வந்து நாளாவ நம்மளுக்கு தெரியல எந்த அளவுக்கு வந்து யார் ஜெயிக்க போகிறா யார் வரப்போகிறா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒட்டுமொத்தம் கூட்டம் அவங்க விருந்து நிகழ்ச்சிக்கும் கலை நிகழ்ச்சிக்கும் வரவங்கெல்லாம் நம்மளுக்கு ஓட்டு போடுறவங்க இருக்க மாட்டாங்க. காரணம் என்னென்னா சமயத்தில் அவங்க அந்த தொகுதிக்காரவங்களே இருக்க மாட்டாங்க. சமயத்தில் பெரும்பாலும் நம்மளோட தோல்விக்கு பெரிய கட்சியோட பலிகீனம் என்னன்னு சொன்னாக்கா, நம்மளுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்காக இப்போ ஜோஹர் மாநிலத்தில் ஒரு போட்டி நடக்கிறதுக்கு பினாங் மாநிலத்திலிருந்து கட்சி வந்து சேர்ந்துருக்கும். அவங்க கட்சியை சார்ந்தவங்க கிடா மாநிலத்திலேருந்து கட்சி வந்து சேர்ந்துருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா 1000 பேர் இடத்துல 600 பேர் வந்து நம்ம கட்சிக்காரன் அவனும் அங்கே ஓட்டு இல்லாதவங்க அங்கே உட்காந்துருப்பான். ஆமாம், அந்த மாதிரியான சூழ்நிலையும் இருக்கும். ஆனால் கூட்டத்தை பார்த்த பிறகு அதனால தான் கூட்டம் சேர்த்தலாம் ஜெயிச்சத சரித்திரம் கிடையாதுன்னு சொல்லிட்டு நான் பேசியிருப்பேன். அதனால வந்து என்ன ஆகுனா, இன்றைக்கு வந்து சில தொகுதியில் பார்த்தீங்கன்னா இந்தியர்கள் வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. காரணம் என்னென்னா அவங்களோட சேவை அவங்க பண்ணது எல்லாம். ஆனால் அங்கேயும் கூட வந்து இப்போ வந்து கேண்டிடேட் மாற்றிருக்காங்க. இப்போ கெமேலா இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்ன வந்து மாண்புமிகு சரஸ்வதி இருந்தாங்க. இப்போ அந்த இடத்துல வந்து தெங்காரு சட்டமன்றம் இருந்தவர் எஸ்கோவா இருந்தவர் ரவின்னு சொல்லிட்டு அவர் அங்கே வந்திருக்காரு. ஒரு எஸ்கோ வந்து அங்கே போட்டி போடுறாரு. அப்போ அதனால வந்து அந்த தொகுதி இருக்கின்றது. அதே போல் வந்து கஹாங் தொகுதியில் வந்து ஒரு இளைஞரை கொண்டாந்துருக்காங்க. அங்கே நம்மளோட ஓட்டு வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. ஆனால் அங்கே வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து இஷாமுடின் இருக்கின்றாரு. அவரோட இதில் வந்து வரலாம் அந்த அளவுக்கு இருக்குது. புக்கிட் பத்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நிறைய பேர் போட்டி போடுற இடம். அந்த இடத்துல வந்து பெரிய டாப் யார் வரப்போகிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. பெர்லிங்கில் வந்து முதல் முறையாக மாய்கா வந்து மல்டி ரேஷியல் தொகுதியை வந்து கேட்டிருக்காங்க. அப்படின்னு சொன்னால் அங்கே இந்தியர்கள் அதிகமாக இருந்தாலும் ஆனால் ஜனத்தொகை வந்து அதிகமாக இது வரைக்கும் வந்து சீனர்கள் தான் அங்கே வந்து இது பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து அங்கே 2 சீனர்கள் பெர்சாமாலேருந்து ஒரு சீனர் போட்டி போடுறாரு. அதே சமயத்தில் வந்து பிஹெச்லேருந்து ஒரு போட்டி போடுறாங்க. அங்கே வந்து ஒரு இந்தியர் நிற்கிறாரு, பன்னீர் நிற்கிறாரு. அவங்க அப்பா வந்து முன்னாள் வந்து எஸ்கோ மாய்கால எஸ்கோவாக இருந்தார். அப்புறம் ஸ்கூடாயில் வந்து கார்த்திக்னு சொல்லிட்டு அவங்க போட்டி போடுறாங்க. அந்த தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா முன்பு வந்து ஒரு மலாய்க்காரவங்க நின்று அவங்க வந்து சீட்டு வேணான்னு சொல்லிட்டு போனாங்க. இப்போ அந்த சீட்டில் வந்து நிற்கிறாங்க. அங்கே வந்து அவங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு. ஸோ இந்த மாதிரி பலரும் வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளை நம்ம பார்க்குறோம். ஆனால் இருந்தாலும் கூட கட்சி சுனாமின்னு ஒன்று இருக்கும். கட்சி சுனாமின்னு ஒன்று இருக்கும். சமயத்தில் கட்சி இந்த கட்சி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கலாம். இல்லை கட்டி அவங்களோட மேனிஃபெஸ்டோ சரியில்லாமல் இருக்கலாம். இல்லை இதுக்கு முன்னே உள்ளவங்க வந்து சேவை வந்து ஒழுங்காக செய்யாத இருக்கலாம். இல்லை ட்ராக் ரெக்கார்ட். ஸோ இதோட இன்ஃப்ளூயன்ஸும் நம்ம பார்க்கணும். நாளுக்கு நாள் வந்து தேர்தல் எண்ணிக்கை ஏறுது இறங்குது. ஷேர் மார்க்கெட் மாதிரி ஏறுது. ஆமாம், சாதாரணமாகவே நம்ம எப்படி பார்ப்போம் அப்படின்னாக்கா, தேர்தல் அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அல்லது ஒரு யூகிக்க முடியும். இந்த தடவை வந்துட்டு இந்த கட்சி அல்லது இந்த கட்சி சார்ந்தவங்க வந்துட்டு ஜெயிப்பாங்க அப்படிங்கிற ஒரு யூகம் ஓரளவுக்கு இருக்கும். ஆனால் இந்த தடவை பார்க்கும் பொழுது அது ரொம்ப அன்சர்டனாக இருக்குது. அதாவது ஆரம்பத்தில் முதல்ல வந்துட்டு வேட்பாளர் மனு தாக்கலுக்கு முன்பு வேற சூழ்நிலை இருந்தது. அடுத்து வேட்புமனு தாக்கல் செய்த பிறகு அந்த சூழ்நிலை முதல்ல வேற மாதிரி இருந்தது. இப்போ ஒரு வாரம் போயிருச்சு. ஸோ இப்போ வந்து வேற மாதிரி இருக்குது. நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் அல்லது தரவுகள் கூட வந்துட்டு மாறி மாறி தான் வந்துகிட்டு இருக்குது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, இன்னும் இந்த 2 குரூப் பற்றி பேசாத போயிட்டேன். ஒன்றுன்னு சொன்னாக்கா, பிர்சாமாவில் இருந்தோம் இப்போ 2 பேர் வந்து நிற்கிறாங்க, இந்தியர்கள் நிற்கிறாங்க. முதல் முறையாக வந்து மலேசியா வரலாறுல பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா MIPP ஒரு எதிர்கட்சியாக இந்தியர்களுக்கு அப்படின்னா ஒரு ஒப்போசிஷன் இந்தியன் பார்ட்டியாக வரும். இந்தியன் பார்ட்டியாக வந்து ஒரு கொலிஷனில் DAPயில் இருக்காங்க. ஆனால் அது வந்து ஒரு மல்டி ரேஷியல் பார்ட்டி. PHல இருக்காங்க, அது ஒரு மல்டி ரேஷியல் பார்ட்டி. எப்பயுமே நம்ம பார்ப்போம் என்னன்னா மாய்கா வந்து ஒரு இந்தியர் பிரதிநிதித்துவ ஒரு தனி கட்சியாக. அதே போல் வந்து MIPP வந்து ஒரு கொம்பனனா இப்போ வந்து PNல இருக்காங்க. அவங்களும் வந்து போட்டி போடுறாங்க. அவங்களுக்கு வந்து 5 இடத்துல போட்டி போடுறாங்க. முதல் தடவை வந்தாலும் 5 இடத்துல வந்து அவங்க போட்டி போடுறாங்க. ஸோ அவங்களையும் வந்து சில பேர் ஜெயிக்கலாம். ஆனால் எந்த அளவுக்கு வந்து அவங்களோட மேனிஃபெஸ்டோ இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அதையும் பார்க்க போகிறோம். என்னன்னு சொன்னாக்கா முதல் தடவை அவங்க வரும்போது அவங்க என்னத்தை முன்வைக்க போகிறாங்க, வாய்
போட்டி போடுறீங்க, எதற்காக போட்டி போடுறீங்க, உங்களோட கட்சியிலேருந்து இந்தியர்களுக்கு நீங்கள் என்ன ஆஃபர் பண்ண போகிறீங்க, குறிப்பாக மற்ற சமுதாயத்துக்கு என்ன ஆஃபர் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த தேர்தல் களம் வந்து கொஞ்சம் வித்தியாசமான களமாகவே இருக்கின்றது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இன்னொரு விஷயம், மிக அதிகமான இளைஞர்கள் நிற்கிறாங்க இந்த தடவை வந்துட்டு. ஸோ அதே மாதிரி குறிப்பாக இந்தியர்கள் பார்த்தா கூட 17 பேர் கேண்டிடேட்ஸில் குறைந்தது ஒரு 13 பேர் 14 பேர் வந்து இளைஞர்கள். ஆமாம், அதாவது 40 வயசு கீழே அல்லது அரௌண்ட் 40 அந்த மாதிரி இருக்கிறாங்க. ஓகே. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதோட வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் நான் வச்சுருக்கேன். எப்படின்னு சொன்னால், இந்த வாட்டி வந்து குறிப்பாக அனைத்து இதுவும் வச்சாக்கா லைக் வந்து எவ்வளோ பேர் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு நல்ல கணக்கு தான். அதிகமாக வந்து யார் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த வாட்டி வந்து போட்டி போடுறதுல வந்து 172 பேர் போட்டி போடுறாங்க. 56 தொகுதியில் வந்து 172 பேர் போட்டி போடுறாங்க. ஓகே. அதில் வந்து 21 வயசுலேருந்து 29 வயசு வரைக்கும், 21லேருந்து 29 வயசு இருக்கிறவங்க 9 கேண்டிடேட். ஓகே. 9 கேண்டிடேட் போட்டி போடுறாங்க. 30 வயசுலேருந்து 39 வயசு இருக்கவங்க கேண்டிடேட் வந்து 38 பேர் போட்டி போடுறாங்க. 38 பேர் போட்டி போடுறாங்க. 40 வயசுலேருந்து 49 வரைக்கும் இருக்கிறவங்கள வந்து 50 பேர் போட்டி போடுறாங்க. 50. ஸோ அதிகமான யூத் இருக்க வாய்ப்பு இருக்கு. 50லேருந்து 59 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா 48 பேர் போட்டி போடுறாங்க. 60 வயசுக்கு மேலே உள்ளவங்க 27 பேர் தான் போட்டி போடுறாங்க. அப்படின்னா above 60 வந்து 27 பேர் தான் போட்டி போடுறாங்க. இப்போ அதிகமானவர்கள் வந்து below 50 இளைஞர்கள் வந்து போட்டி போடுற அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து வாய்ப்புகள் இந்த வாட்டி வந்திருக்கு. ப்ரொஃபஷனல்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க. வழக்கறிஞர்கள், நீங்கள் எல்லாரோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரொஃபஷனல் இல்லை காட்டினா அவங்க வந்து தொழில் அதிபராக இருக்காங்க, எல்லாத்தையும் ஒரு பிஸ்னஸ் செய்கிறாங்க. ஸோ அதோட ட்ராக் ரெக்கார்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதே சமயத்தில் வந்து சேவை செய்தவர்களும் வந்திருக்காங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சில கட்சியில் SPM வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க. ஆனால் அவங்க வந்து சேவை செய்தனால வந்து குறிப்பாக மத்திய நேரத்தில் சொல்கிறேன், அவங்க வந்து வந்திருக்காங்க அவங்களோட அனுபவத்தை வச்சு. ஸோ அதனால் இந்த வாட்டி அதிகமாக போட்டி போட போகிறது வந்து இளைஞர்கள். மற்றொரு பேசப்பட்ட ஒரு விஷயம் என்ன, அல்லது பேசப்படும் விஷயம் என்னன்னு பார்த்தோம்னாக்க, பெண்களுடைய பங்களிப்பு, எத்தனை பெண்கள் வந்துட்டு கேண்டிடேட்ஸாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது குறிப்பாக பொதுவாகவே எல்லா கட்சிகளும் வந்துட்டு பெண்களுக்கும் வந்து சரியான அல்லது ஒரு ஃபேர் பொசிஷன் கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சு அவங்களுக்கு வந்து பெண்களை வந்துட்டு வேட்பாளர்களாக நிறுத்தி இருக்கிறாங்க, ஒரு கட்சியை தவிர. ஸோ அது வந்துட்டு விமர்சிக்கப்பட்ட ஒரு விஷயம், இன்னும் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அதை பற்றி. ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு கட்சியில் வந்து வேட்பாளராக வந்து தேர்ந்தெடுக்க வேண்டியது வந்து அந்த கட்சியோட பொறுப்பு. அப்படின்னா அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பாங்க யார் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் மக்களோட எதிர்பார்ப்புன்னு ஒன்று இருக்கும். அப்படின்னு சொன்னால் இப்படி தான் நடந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பட் இதுக்கு அவங்க பதில் சொல்லணும் அப்படின்னு அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் வந்து குறிப்பாக மாயிக்காவை பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா 4 தொகுதியில் போட்டி போடுறாங்க. இந்த 4 தொகுதியில் போட்டி போடும்போது கெமெலா அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே வந்து அங்கே உள்ள மாண்புமிகு சரஸ்வதி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மாயிக்காவோட தேசிய பிரிவு மகளிர் தலைவி. அவங்க போட்டி போட வேண்டிய இடம். அப்போ அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல. தெரில அவங்களுக்கு என்ன திட்டம் வச்சுருக்காங்க, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல. பிறகு வந்து தீபான்னு சொல்லிட்டு புத்திரி தலைவி, நேஷனல் புத்திரி தலைவி. இது ஏன் நான் அழுத்தி சொல்கிறேன்னா, இவங்க 2 பேரும் தான் வந்து நேஷனல் ஃபிகராக இருக்காங்க. ஒருத்தவங்க வந்து விமன் லீடராக இருக்காங்க, ஒரு வந்து நேஷனல் லீடராக இருக்காங்க. ஸோ புத்திரி அவங்க வந்து மாநில மந்திரி பசாரோட இப்போ இருக்கிறவங்களோட பகவாய் ஹாஸ் வேறு. ஸோ இவங்களுக்கும் வந்து அந்த சீட்டு கிடைக்கல. அப்போ இவங்க 2 பேருக்கும் பரவலாக பேசப்பட்டது, இவங்களுக்கு சீட்டு கிடைக்க போகுது, இவங்களுக்கு சீட்டு கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் கட்சி வந்து முடிவு பண்ணி அவங்களுக்கு சீட்டு கொடுக்கல. அதனால வந்து பொறுத்த வரைக்கும் மாயிக்காவை பொறுத்த வரைக்கும் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க நம்ம எதிர்பார்த்தது படி. ஆனால் மகளிருக்கு அவங்க வாய்ப்பு கொடுக்கல. ஸோ அதற்கான காரணமும் அவங்க சொல்லலை. அப்படின்னா என்ன காரணம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் மக்களோட எதிர்பார்ப்பு என்னன்னா, பெரும்பாலும் வந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறுவனத்திலையும் சரி இல்லை வந்து எல்லாத்துலேயும் சரி தி வில் சே விமன்ஸ் வந்து இன்னைக்கு 30% வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பார்ட்டிங்க வந்து முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்கோர்ஸ் வந்து அந்த பரிசான் நேஷனலோட இதில் படி பார்த்தாக்கா, பேனரில் படி பார்த்தாக்கா பெண்களுக்கு போட்டிருக்காங்க. ஆனால் இப்போ இந்தியன் பார்ட்டின்னு வச்சு பார்க்கும்போது MICயில் வந்து they never put any representative from the women. ஆமாம். அது மட்டும் இல்லாமல் நான் பார்த்தோம்னாக்க இந்த முறை வந்துட்டு மற்ற கட்சிகளிலிருந்து இந்திய பெண்கள் கேண்டிடேட்ஸாக இருக்கிறாங்க. அதுவும் வந்துட்டு இளைஞர்களாக இருக்கிறாங்க. ஆனால் நம்மளுடைய இந்த சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும் அல்லது தகவல் ஊடகங்களாக இருக்கட்டும், அங்கே பார்க்கும் பொழுது அவர்களுக்கு வந்துட்டு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்படலை அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? See, election about money.
இது வந்து நான் வந்து இந்த லஞ்சம் அப்படிலாம் சொல்லலை. நான் என்ன சொல்ல வரேன்னா தட் இப்போ உள்ள நிலைமையில் வந்து யூனிட் டு இன்வெஸ்ட், யூனிட் டு ஸ்பெண்ட் மணி அண்ட் ஆல் தட் ஒரு பக்கெட். காரணம் என்னென்னா இன்றைக்கி சோஷியல் மீடியான்றது வந்து யோர் ஓன் வேர்ல்ட். தட் மீன்ஸ் வந்து உங்களை யாரையும் தடுக்க முன்னெல்லாம் சொல்லலாம் வந்து எனக்கு வந்து இந்த பேப்பர் வந்து இன்டர்வியூ கொடுக்க மாட்டேது, இந்த மீடியா வந்து எனக்கு இன்டர்வியூ கொடுக்க மாட்டேது, அந்த முக்கியமாக கொடுக்க மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியாவில் நீங்கள் எப்படி வச்சுருக்கீங்க, நீங்கள் கூட வந்து பேசலாம், எல்லாமே பண்ணலாம். ஓகே, அது ஒன்று. இரண்டாவது வந்து நம்ம பத்திரிகை நடத்துகிறவங்க, நம்மளோட சோஷியல் மீடியா இருக்கிறவங்க, அவங்க வந்து மக்களுக்கு கொண்டு போகிறவங்க எல்லாத்துக்கும் சமமாக கொண்டு போகணும். ஆமா, அப்ப சமமா கொண்டு போகணும். ஆமா, அதுதான் சொல்லுவேன். அதாவது சமமா கொடுக்காம அவங்க ரொம்ப பயஸ்டான ஒரு விஷயங்கள் போடுறாங்க. உதாரணத்துக்கு பார்த்தாக்க பெர்சாமல வந்து ஒரு பெண் வேட்பாளர், அவங்க 29 வயசு தான் நினைக்கிறேன், ரொம்ப புதுசா அவங்க வந்துட்டு வந்திருக்கிறாங்க. ஆனா அவங்கள வந்து வரவேற்காம அதிகமான தமிழ் ஊடகங்கள் வந்துட்டு அவங்க வந்துட்டு லாயர்னு சொன்னாங்க, ஆனா அவங்க லாயர் வேலை செய்யல, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்துட்டு பெருசா அவங்க வந்து போய் சொல்லிட்டாங்க, ஏமாத்திட்டாங்க, இப்படிலாம் வந்துட்டு முன் வச்சாங்க. ஸோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? வந்து தமிழ் ஊடகங்கள் வந்து நானும் பார்த்துட்டேன். சில ஊடகங்கள் வந்து சில பேர்த்த வந்து கேட்குறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஐ வுட் சே வந்து என்னென்னா அந்த சைபர் புலியை வந்து நம்ம தவிர்க்கணும். ஒன்று, சைபர் புலியை தவிர்க்கணும். இரண்டாவது வந்து என்னென்னு சொன்னாக்கா தமிழ் ஊடகங்கள் எல்லாமே வந்து என்னென்னாக்கா நீங்கள் வந்து இன்டர்வியூ பண்ணும்போது அவங்கள கேள்வி கேட்குற மாதிரி வச்சுக்கிறோம். அந்த மாரி வாங்க இன்டர்வியூ பண்ணும்போது நாங்கள் இந்த கேள்வி கேட்குறோம், அந்த மாதிரி அவங்க பதில் சொல்ல முடியல அப்படின்னு சொல்கிறது ஒரு நியாயமான சேலஞ்ச். ஆமாம், அவங்கள இது பண்ணுறது. பட் அவங்கள நீங்கள் கூப்பிடாம நீங்கள் அவங்கள பற்றி எழுதுறது எல்லாமே பண்ணுறது வந்து தவறு. காரணம் என்னன்னு சொன்னாக்கா இது வந்து வரக்கூடிய இளைஞர்கள் வந்து அரசியலுக்கு வர்றதுக்கு ஒரு பயமாயிரும். ஆமா, நான் என்ன பயப்படுறேன்னா உங்களுக்கும் அவங்களுக்கு தனிப்பட்ட விஷயமா இருக்கலாம், நீங்க எழுதலாம், அது உங்களோட உரிமை, உங்களோட பத்திரிக்கை எல்லாம் கட்டி அவங்க முன்ன அப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நீங்க 1000 பண்ணலாம். பட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா நம்மளோட ஊடகங்களாக இருந்தாலும் சரி, நம்மளோட தலைவராக இருந்தாலும் சரி, நம்ம சமுதாயமாக இருந்தாலும் சரி, அடுத்து இந்தியர்களை அரசியல் வர வைக்கிறதுக்கு உதாரணம் எனக்கு ஒரு கதை சொல்றேன். ஒரு காலத்துல வந்து பெண்கள் வந்து அரசியலுக்கு வராது இருந்த காரணம் வந்து என்னன்னு சொன்னாக்கா அவங்க மற்ற ஆண்கள் கூட வந்து சம்மந்தப்படுத்தி பேசிடுவாங்க. ஆமா, இவங்களுக்கு சும்மா சீட்டு கிடைச்சிருக்கு, இவங்களுக்கு அப்படி கிடைச்சிருக்கு, இப்படி கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசுகிற காலகட்டத்தில் இந்தியர்களுக்கு பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் நடக்கும். ஒன்று, நம்ம அரசியலுக்கு அனுப்புறதுக்கு பயப்படுவோம். இரண்டாவது, ஹோட்டல் சம்மந்தப்பட்ட வேலைகளை வந்து இந்தியர்கள் அனுப்புறதுக்கு வந்து பயப்படுவோம். காரணம் என்னன்னா நம்ம பிள்ளை வந்து ஹோட்டலில் போகிற அளவுக்கு இருக்குன்னா அங்கே யார் யாரும் வருவாங்க, அவங்க வந்து கை தொடுவாங்க அப்படிலாம் சொல்கிறேன். நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய தபு இருந்துச்சு. அந்த மாதிரி இந்த மாதிரி இடத்துல இந்தியர்கள் வந்து போகக்கூடாது அப்படின்னு. ஆனால் இன்றைக்கு மாற்றங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. ஹோட்டலே வந்து இந்தியர்கள் நடக்கிறாங்க, சில வந்து கெஃபேங்க வந்து பெண்கள் வச்சு நடத்துகிற அளவுக்கு இருக்காங்க, பெண்கள் மட்டும் வரலாம் அப்படின்னு சொல்கிற கெஃபேங்க இருக்கின்றது. அரசியலில் பெண்கள் வரலாம். இந்த நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் முறையாக வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா துணை பிரதமர் வந்து வான் அசீஸா வந்து துணை பிரதமராக வந்த சரித்திரம் இருக்கின்றது. மலாய்க்கார பெண்கள் வந்து அதிகமாக அரசியலுக்கு வராங்க. ஓட்டு கேட்கறதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடு வீடாக போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் மட்டும் தான் போவாங்க எல்லா கட்சியிலையும். காரணம் என்ன, பெண்கள் மட்டும்தான் வந்து அடுப்பாங்கார வரைக்கும் போய் ஓட்டு கேட்கலாம். ஆண்கள் வந்து முன்னுக்கே நின்று போயிடணும். காரணம் என்னன்னா நம்மளுக்கு மவுஸ் அவ்வளவுதான். ஸோ அதனால வந்து நான் என்ன சொல்றேன்னா தமிழ் ஊடகங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவங்க நம்மளுக்கு கூட இதுக்கப்புறம் போட்டு அடிக்கலாம்னு வச்சுக்கோங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்க வந்து டிபேட் வித் த இஷ்யூஸ். ஆமா, அடுத்து வந்துட்டு லைக் டோன்ட் பீட் பிலோ த பெல்ட் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதாவது அவங்களுடைய கொள்கை ரீதியாகவோ அல்லது கருத்தியல் ரீதியாகவோ நம்ம வந்துட்டு அவங்கள விமர்சனம் செய்யலாம். அவங்களை தனிப்பட்ட முறையில் விமர்சனம் செய்யறது தவறான ஒரு விஷயம். அது ஏன்னா அடுத்த தலைமுறை நம்ம வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, அதாவது இளைஞர்கள் வந்து அதிகமாக வரணும்னு. அதே நேரத்தில் வர்ற இளைஞர்கள் வந்து நம்ம இப்படி போட்டு அடிக்கிறது வந்துட்டு அடுத்தடுத்த இளைஞர்கள் வருவதை தடுக்கும் இல்லையா? ஸோ அதை நம்ம தவிர்க்கணும். ஸோ அன்பர்களை பார்த்துட்டு இருக்கிறீங்க, இளைஞர்கள் குறிப்பாக பெண்கள் உங்களுடைய ஈடுபாடு அதிகம் தேவை அரசியலில். பயப்படாதீங்க, ஊடகங்கள் இப்படி பேசுகிறாங்க அப்படிலான்ட்டுன்னு அதையும் தாண்டி ஜெயித்தவர்கள் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா? ஸோ அந்த வகையில் இன்றைக்கு நம்ம வந்து ஜோஹர் எலெக்ஷன் பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். சரி, பொதுவாக பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் வேற இப்போ தான் வந்திருக்கீங்க, ஜோஹர் போயிட்டு ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்திருக்கிறீங்க. அந்த வகையில் சுட சுட ஏதாச்சும் சொல்லுங்களேன். ஏதோ ஓகே, நான் மாநில தேர்தலை பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே மந்தமாக இருக்குது. காரணம் என்னென்னா நான் வந்து லைக் கடந்த வாரம் அங்கே இருந்தேன். ஓகே, இப்போ ஒரு 3 நாள் இருந்தேன். அப்போ தான் வந்து தேர்தலோட வேட்பாளர்கள்லாம் யாருன்னு சொல்லி வேட்புமனு தாக்கி முடிஞ்சு ஒரு 3 நாள் மேபி அவங்களுக்கு வந்து இதுக்கப்புறம் தான் போஸ்டர் ஓட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயுமே லைக் கொடிகள் அப்படிலாம் இல்லை.
பட் நான் உங்களுக்கு ஒன்று சொல்லணும். இப்போ வந்து என்னன்னா சோஷியல் மீடியா ஆல்ரெடி டேக் ஓவர் த என்டையர் எலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொன்னாக்கா இன்றைக்கு இப்ப முன்பு மாதிரி இந்த கொடி கட்டுறது, கொடி கட்டுறதுலாம் வந்து banner இருக்கும் ஓட்டுறது, ஆனா இருந்தாலும் வந்து அது மட்டும் இல்லாம இன்றைக்கு வந்து என்னன்னா முன்ன வந்து நம்ம ஒரு ஆள்கிட்ட நினைச்சா பேச முடியாது. இன்றைக்கு வந்து நம்ம எப்படி ஒரு ஆள்கிட்ட பேசணும், என்ன சொல்ல வரமோ அவங்கள்ட்ட போய் சேர்ந்தா போதும், அவங்க ஹெட்ஃபோன்ல பார்த்துடலாம். ஆமா, அந்த அளவுக்கு வந்து வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால நான் பார்க்குறோம். அது ஒன்று. இரண்டாவது வந்து நிறைய பேர் வந்து கட்சியெல்லாம் வந்து வாக் அபவுட் சொல்லிட்டு நடந்துகிட்டு இருக்காங்க. இங்கே போய் நடக்கிறாங்க, அங்கே நடக்கிறாங்க, ரெஸ்டாரண்ட்ல போய் கை கொடுக்குறாங்க, எல்லாம் கை கொடுக்குறாங்க, எல்லாம் பண்றாங்க. விருந்து நிகழ்ச்சிகள் நிறைய நடந்து கொண்டு இருக்கின்றது. மின்னல் எஃப்எம்ல இருந்து ஒரு குழாயில் வந்து ஒரு பெரிய நிகழ்ச்சி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பல நிகழ்ச்சிகள் வந்து நடந்து கொண்டிருக்கின்றது. பிரதமர் சொன்னாரு, நாங்கள் வந்து அரசாங்கத்து மூலியமா எதுவுமே செய்ய மாட்டோம் அப்படி இப்படி சொல்லிட்டாரு. ஆனா அரசாங்கத்து மூலியமாவும் வந்து மாநில அரசாங்கமும் சரி, மத்திய அரசாங்கமும் சரி நிறைய நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு. ஆனா இதெல்லாம் முன்பே திட்டமிட்டது. அப்படி முன்பே திட்டது பாருங்க, முன்பு திட்டத்தை பாருங்க, தேர்தலுக்கு தகுந்த மாதிரி திட்டம் இருக்காங்க. அந்த கரெக்டா வந்து ரொம்ப தூரதொக்க நிச்சயா 14 நாள்ல வந்து 14 நாள் தேர்தல் நடக்கும்போது கரெக்டா அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து பட்ஜெட் இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி திட்டம் போட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். ஸோ மக்களும் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். மக்களுக்கும் தெரியும் என்ன நடக்குது, ஏது நடக்குது. பட் நான் குற்றம் சொல்ல விரும்பல. நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, இதுதான் நடக்கும், இப்படிதான் அரசியல் நடந்துகிட்டு இருக்கு, இது மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டோட அரசியலுக்கும் இங்க உள்ள அரசியலுக்கும் வந்து நான் ஒரு வித்தியாசத்தை பார்க்க போறேன், சொல்ல போறேன் உங்கள்கிட்ட. இதே போல வந்து 2007 2008 இதையும் நான் உங்கள்கிட்ட வந்து சொல்ல கடப்பட்டிருக்கேன். நாங்கள் வந்து இந்த நடந்து முடிந்த தேர்தல், தமிழ்நாட்டோட தேர்தல் அப்போ நான் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஒப்சர்வராக வந்து எல்லா இடத்துக்கும் போனேன், எல்லா இடத்துலையும் பார்த்தோம். பார்க்குறவங்க எல்லாருமே வந்து நம்ம வந்து டிவிகேக்கு ஓட்டு போடுவோம், டிவிகேக்கு ஓட்டு போடுவோம், டிவிகேக்கு ஓடுவது, அது சொல்ல 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 அது ஒரு பிராண்ட் ஆகி இதாக ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் அவங்க சோஷியல் மீடியாவில் நிறைய வந்து ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏசுறதும் இருக்கும், இது பண்ணுறதும் இருக்கும். அப்படின்னு தேர்தலில் வந்து இது நடக்கும், நல்லது செஞ்சு தான் கொடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே போல் மலேசியாவில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் தேர்தல்ன்றது ரகசியம், தேர்தல்ன்றது யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், தேர்தல்ன்றது ரகசியம், தேர்தல்ன்றது யார்கிட்டும் சொல்ல மாட்டேன், இவன் யாருக்கு போட்டான் யாருக்கு வரலன்னு. ஆனால் 2007 2008 வந்து எலெக்ஷன் வரப்ப, குறிப்பாக இந்த இன்ட்ராஃப் பேரணி முடிஞ்ச பிறகு பரவலாக பார்த்தீங்கன்னா அந்த லோரி டிரைவர்ஸ், டாக்ஸி டிரைவர்ஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு ஓட்டு போடுங்க, இவங்களுக்கு ஓட்டு போட வேணாம், இவங்களுக்கு ஓட்டு போடுங்க, இவங்களுக்கு ஓட்டு போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பரவலாக பேசப்பட்டது. எல்லாத்துக்கும் ஒரு பெரிய வைப்ரேஷன் வந்துச்சு. இப்போ வந்து ரகசியமாக இருக்கிற மாதிரி இருக்கு எல்லாருக்கும். அப்படின்னா என்னன்னா, யார் ஜெயிச்சா நம்மளுக்கு என்ன செய்ய போறானோ அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நான் என்ன சொல்ல கடன்பட்டிருக்கேன்னா, நீங்க உங்களோட எதிர்பார்ப்பை வெளியிடப்படலன்னா, ஆமா, அதாவது நீங்க ஓட்டு மட்டும்தான் ரகசியம். ஆனா இந்த யாருக்கு ஓட்டு போட போறோம், இந்த மாதிரி இந்த மனநிலையை வந்து வெளிப்படுத்தணும். அப்பதான் வந்து என்ன நடக்கும்னா, லைக் வந்து யார் வந்து உங்களுக்கு வந்து திடீர்னு வந்து உங்களுக்கு தேவையானது வந்து இன்னொரு செயலர் வந்து அவர் தகுதி எதிர்க்கும், அவரால் முடியும். அப்போ நீங்க சொல்லணும் இஷ்யூ வந்து என்ன இஷ்யூ இருக்கு, என் தொகுதியில் வந்து என்ன இஷ்யூ இருக்கு, என்ன மாதிரியான இஷ்யூ இருக்குன்னு வெளியெடுத்தலாம். சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வந்து எந்த பிரச்சனை சொன்னாலும் படாருன்னு போயிட்டு ஸ்கூல் பிரச்சனை தீர்த்துறாங்க, ரொம்ப நாள் இருந்த இந்த பிரச்சனை தத்துறாங்க. அதனால் நீங்கள் வெளியெடுத்தணும் ஒன்று. இரண்டாவது வந்து நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்தினர்கிட்டையோ உங்கள் சகோதரர்கிட்டையோ உங்கள் சமுதாயத்தில் உள்ளவங்கள்ட்ட வந்து ஏன் வந்து நீங்கள் வந்து இவருக்கு ஆதரிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கணும். ஏன்னா நம்ம என்னென்னா மலேசியா மத்தியில், இந்தியர்கள் மத்தியில் வந்து தமிழ்நாட்டு போல் அரசியல் சிந்தனை வரணும். சிந்தனை அரசியல் சிந்தனை வரணும். அரசியல் நாகரிகம்ன்றது பேசுறது அரசியல் நாகரிகம். அரசியல் நாகரிகம் எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியணும். அரசியல் சிந்தனை வந்து நம்மளுக்கு வந்தே ஆகணும். காரணம் என்னன்னாக்கா, பாலிட்டிக்கலாக நம்ம வந்து ஒன்று பொருளாதார பவர் இருக்கணும், இரண்டாவது வந்து அரசியல் பலம் இருக்கணும். இது இரண்டும் இருந்தால் தான் நமக்கு தேவையானது நமக்கு கிடைக்கும். அதனால வந்து நீங்க என்ன பண்ணணும்னா, பரவாயில்ல பேசுங்க, நான் வந்து இந்த வாட்டி வந்து இந்த கட்சிக்கு தான் போட போறேன், நான் இந்த வேட்பாளருக்கு தான் போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பேசுறதுனால யாரும் உங்களை ஒன்றும் சொல்ல போறது இல்லை. ஆனா இப்படி பேசுறது தான் வந்துட்டு அரசியல்வாதிகளுக்குமே கூட வந்து ஒரு பாயிண்டா இருக்கும். அவங்களுக்கு வந்துட்டு அதாவது அவங்க வந்து நம்ம எப்படினாலும் ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற மதமதப்பு இல்லாம, மக்களுக்கு செய்யணும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தா ஒரு தரவு வெளியிடப்பட்டது. என்னன்னு பார்த்தோம்னாக்க, ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகுதியில் வந்து 4 தமிழ் பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றன. ஸோ அங்கே இருக்கிற அந்த அடூன் வந்துட்டு இது வரைக்கும் அந்த தமிழ் பள்ளிகள் பற்றி ஏதாச்சும் பேசியிருக்கிறாரா, அதே மாதிரி அந்த இருக்கிற அந்த பார்லிமெண்ட் மெம்பர் எம்பி வந்துட்டு பார்லிமெண்ட்ல இந்த தமிழ் பள்ளிக்கூடங்கள் பற்றி ஏதாச்சும் பேசியிருக்கிறாங்களா அப்படின்னு ஒரு அனலைஸ் பண்ணி பார்க்குறப்ப பேசல. அங்கே வந்து ஒரு சீனியர் தான் இருக்கிறாரு பாருங்களேன், எம்பியாகவும் இருக்காங்க, அடூனாகவும் இருக்காங்க. இப்போ இது வந்து முன்வைக்கப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னாக்க, ஒரு சீனியர் இங்கே இருக்கிறாரு, எம்பியா இருக்கிறாரு, அடூனா இருக்கிறாரு, அங்கே இருக்கிற எல்லா மக்களுக்குமே இவர் தான் வந்துட்டு வக்கீல்.
அப்படி இருக்கும் பொழுது ஏன் அங்க இருக்கிற அந்த தமிழ் பள்ளிக்கூடங்கள் சில பிரச்சனைகள்லாம் இருக்கு, ஏன் இதை பத்தி இது வரைக்கும் அவர் பார்லிமெண்ட்ல பேசல, அல்லது அந்த சட்டமன்ற உறுப்பினர் வந்து அவங்க சட்டமன்றத்தில் பேசல அப்படின்னு கேள்வி முன் வைக்கிறாங்க. ஸோ இதை வந்துட்டு ஒரு தனிநபரோ அல்லது நம்ம மாதிரி பேசுறவங்களோ இல்லாம அங்க இருக்கிற லோக்கல் மக்கள், அங்க இருக்கிற ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒவ்வொரு பகுதியிலையும் இருக்கக்கூடிய மக்கள் வந்துட்டு இதை பேசினாக்க மாற்றம் ஏற்படும். இல்லை, நம்மளோட பிரச்சனை என்னன்னா நம்ம வந்து இன சார்ந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். ஓகே. அப்படின்னா இப்போ தேர்தல் காலத்தில் கூட நம்மளோட இனத்தை பற்றி பேசிகிட்டு இருப்போம், நம்மளோட இருப்போம். அது தவறு இல்லை. காரணம் என்ன, நம்மளுக்கு அவங்க தான் வைப்பாளர்னு. அதனால என்ன ஆகும்னா, நம்மளுக்கு வந்து சமயத்தில் நம்ம சட்டமன்ற உறுப்பினர் யாருன்னு தெரியாது, நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. ஆமா. அப்படியே தெரிஞ்சாலும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, நான் வந்து எனக்கு இந்த அரசியல் அனுபவம் இருக்கிறனால சமயத்தில் பெர்லீஸில் இருக்கிற பிரச்சனைக்கு வந்து அவங்க அங்கேருந்து கோலாலம்பூர் வரைக்கும் வருவாங்க. ஏன்னா இங்கே வந்து சமுதாய தலைவர் வாரத்தில் வந்து நாடாளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் இருக்காரு, அவரை பார்க்க வரணும்னு. ஆனால் அங்கேயும் ஆலி பாலிமன்றம் இருப்பாங்க, அங்கேயும் ஆடுன்னு இருப்பாங்கலாம். ஸோ எனக்கு என்னமோ இதுதான் வந்து ஒரு பெரிய சிக்கல் எங்கன்னு சொன்னாக்கா, நம்மளோட கிரஜான் படுவான் வந்த பிறகு எல்லா அரசியல் கட்சியும் என்ன சொன்னதுன்னா, நாங்கள் வந்து எல்லாத்துக்கும் பிரதிநிதி. ஆமாம், நாங்கள் வந்து எல்லாத்துக்கும் பிரதிநிதி. அப்படின்னா வந்து இந்தியர்களுக்கு நாங்கள் தான் பிரதிநிதின்னு யாரும் சொல்ல மாட்டோம், நாங்கள் வந்து எல்லாத்துக்கும் பிரதிநிதி. ஆனால் இப்பயும் என்ன நடந்து கொண்டு இருக்குன்னா, நாங்கள் வந்து தமிழ் ஸ்கூல் பிரச்சனைனாக்கா மாண்புமிகு சிவகுமாரையோ, மாண்புமிகு குலசேகரனையோ, இல்லை மாண்புமிகு டாக்டர் சரவணனையோ, இல்லை மாண்புமிகு கேசவனையோ, இல்லை யாரையும் ஒரு ஆள் தான் போய் பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. காரணம் என்னென்னா, இந்த பிரச்சனைக்கு வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. காரணம் என்னன்னு சொன்னாக்கா, அந்த தொகுதியில் உள்ளவங்க பேச மாட்டாங்கண்ணா. அதுக்கு ஒரு பெரிய காரணம் என்னன்னா, அங்கே உள்ள மக்கள் அவங்களை பிரஷர் கொடுக்கல. ஆமா, அவர் பேசலன்னு சொல்றது. இந்த அரசியல் புரிதல் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். நம்ம நிகழ்ச்சி மூலமா இந்த ஒரு அவேர்னஸ் தான் கிரியேட் பண்ணணும்னு பார்க்குறோம். அதாவது நம்ம இனம் சார்ந்து இருந்தாலுமே கூட, ஆனால் சில பிரச்சனைகளுக்கு வந்து உங்களுடைய லோக்கல் அங்க இருக்கக்கூடிய எம்பியா இருக்கட்டும் அல்லது அலுவலா இருக்கட்டும், அவங்கள வந்து நீங்க ப்ரெஷர் பண்ணணும். அவர் வேற்று இனத்தவரை இருந்தாலுமே கூட நம்ம பிரச்சனையை தீர்க்கக்கூடிய பொறுப்பு அவருக்கு தான் இருக்கு இல்லையா? ஸோ இதை வந்து மக்கள் சரியா புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த தேர்தலில் வந்துட்டு, இந்த ஜோஹர் மாநில தேர்தலில் அங்கே நிற்கக்கூடிய வேட்பாளர்கள், இப்போ ஒரு கேள்வி கேட்குறதோ, இப்போ பார்த்துட்டு இருக்க மக்கள் வந்துட்டு அங்கே இருக்கிற கேண்டிடேட் அவங்க நல்லவர், சிறந்தவர், தலைமைத்துவம் மிக்கவர், நேர்மையானவர் அப்படின்னு அவரை பார்த்து ஓட்டு போடணுமா, இல்லை அவர் எந்த கட்சியில் வந்திருக்கிறாரு அப்படின்னு பார்த்து ஓட்டு போடணுமா? இந்த கேள்விக்கு வந்து ஒரே ஒரு பதில் சொல்லலாம். புது கட்சியாக இருந்துச்சுன்னா அவங்களோட ட்ராக் ரெக்கார்ட் நம்ம பார்க்க முடியாது. ஆமாம், ஓகேங்களா? அவங்க புதுசாக வந்திருக்காங்க, அவங்கள பார்க்க முடியாது. பழைய கட்சியாக இருந்துச்சுன்னா நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். அதனால் ஒரு தரப்பு வந்து கெட்டதை பார்த்து ஓட்டு போடணும்னு சொல்லணும், நல்லதை பார்த்து ஓட்டு போடணும்னு சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்டிங் வந்து 2 விஷயம். ஒன்று, அன்றைக்குள்ள சூழ்நிலையில் அவங்க பண்ண தவறுகள் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டதா, ஓகே, அதற்கு மாற்றம் திருத்தப்பட்டதா. அப்படின்னா நம்ம வந்து இந்த தவறுலாம் ட்ராக் ரெக்கார்ட் சொன்னீங்க, அது அவருக்கு இதுக்கு முன்பு இருந்த காலகட்டங்களில் செய்த தவறுகள் திருத்தப்பட்டுள்ளது. ஓகே, ஒன்று பார்த்துருக்கணும். 2வது வந்து என்ன வந்து அந்த கட்சி வந்து முன் வைக்கிறாங்க அப்படின்னா, என்ன இப்போ வந்து அடுத்த திட்டங்கள் வந்து என்ன முன் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்கணும். சில சமயத்தில் வந்து கட்சியோட வரக்கூடிய வேட்பாளர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான வேட்பாளர் இருப்பார். அவர் வந்து அந்த இடத்துல வந்து அங்கேயே பிறந்து வந்திருப்பார், இல்லை அங்கே உள்ள சமூக சேவையாக இருப்பார், அவர் நினைச்சா அவரால் வரும் அப்படின்னு. பிகாஸ் ஒரு கட்சி சரியில்லைன்னு சொல்றதோட, சில சமயத்தில் வந்து நல்ல வேட்பாளர் வந்து அந்த கட்சியில் போனால் ஒரு கட்சி நல்லா வரலாம். நிச்சயமா அவர்களை புரிதல்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ஸோ நீங்கள் வேட்பாளரை பார்க்கலாம். 2வது முதல் கட்சியை பார்க்கணும். ஃபர்ஸ்டிங் வந்து எப்பயுமே நம்ம பார்க்குறது வந்து என்னென்னா, கட்சியை பார்க்குறோன்னா திடீர்னு ஒரு ஆள் ஜெயிச்சாக்கா அவரால் இது செய்ய முடியுமான்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதனால் ஃபர்ஸ்ட் வந்து இந்த கட்சி வந்து ஆட்சி அமைப்பாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். 1. 2வது வேட்பாளர். சரி, இன்னொன்று வந்து நமக்கு எதிர்கட்சி தேவையில்லையான்னு சொல்லிட்டு கூட பார்க்கணும். இது நான் சொல்ல கடன்பட்டிருக்கேன். காரணம் என்னன்னா, கடந்த பொது தேர்தலில் இந்திய சமுதாயம் இழந்தது வந்து எதிர்கட்சி. ஓகே, பிகாஸ் எவ்ரிஒன் பிகம் அ பொலிட்டிஷியன். அப்படின்னா கவர்மெண்ட் அப்படின்னா வந்து பிகேஆர்லேருந்து ஜெயிச்சு வந்தாங்க, பிஹெச்லேருந்து ஜெயிச்சு வந்தாங்க, எல்லாம் ஜெயிச்சு வந்தாங்க. மைக் ஒன்றி மட்டும்தான் வந்து இன்னொரு குரூப்லேருந்து வந்தாங்க, இன்னொரு கட்சியிலேருந்து வந்தாங்க. கடைசியில் இவங்கெல்லாம் ஒன்றா சேர்த்துட்டாங்க. அப்படின்னா அதே நாட்டோட எக்கனாமிக் சூழ்நிலை, நாட்டோட சிச்சுவேஷனுக்காக ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒன்று சேர்ந்தாங்க. அந்த பக்கத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வி டோன்ட் ஹேவ் எனி ஒன் டு ஆஸ்க் கொஸ்டின். நம்மளோட கேள்வி கேட்கறது யாருன்னு சொன்னாக்கா,
நம்ம இருக்கிற பேக் பெஞ்சர்ஸ்ட போய் கேள்வி கேட்க சொன்னோம். அவங்க கேள்வி கேட்கும்போது அவங்க கட்சி அவங்க கேள்வி கேட்கும்போது அவங்க அரசாங்கத்தை அவங்க கேள்வி கேட்கும்போது அவங்க வந்து நாகரிகமாக கேள்வி கேட்பாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க. இல்லை கட்டி எனக்கு பொறுத்த வரைக்கும் பெரிய குற்றச்சாட்டு கூட இருக்கலாம், சில கேள்வி கேட்காம கூட இருக்கலாம், அப்படி கூட இருக்கலாம். ஆனால் அதே எதிர்கட்சியாக இருந்தாங்கன்னா அவங்க கேள்வி கேட்பாங்க. காரணம் என்ன, எதிர்கட்சி என்னோட கண்ணாடி என்ன பார்ப்பேன்னா எதெல்லாம் நெகட்டிவ் அப்படி தான் பார்ப்பேன், அப்படி கேட்கலாம். ஸோ கடந்த தேர்தலில் வந்து நம்ம இழந்தது வந்து என்னன்னு சொன்னாக்கா அரசாங்கத்தில் நம்மளோட எதிர்கட்சி இழந்துட்டோம். we actually lost our opposition leaders. Correct. அதனால வந்து நம்ம வந்து செக் அண்ட் பேலன்ஸுக்கு வந்து we have to give like வந்து both side. அப்படின்னா வந்து நாட் only இவங்க கவர்மெண்ட் அமைக்க போறாங்க இவங்களுக்கு ஓட்டு கொடுக்க போறோன்னு, we sometime have to give for the oppositions also. அது ரொம்ப முதிர்ச்சியான ஒரு சிந்தனை இல்லையா? அதாவது அரசியல்ல வந்துட்டு நம்மளுடைய மக்கள் வந்து அடிப்படை புரிதலே குறைவாக இருக்கின்றது. ஆனால் இப்போ நீங்க சொல்ற விஷயம் ரொம்ப பெரிய ஒரு மேம்பட்ட ஒரு விஷயம். அதாவது நம்மளை பற்றி அல்லது நம்ம பிரச்சனைகளை முன்வைப்பதற்கு எதிர்கட்சி முக்கியம். ஸோ அவங்களையும் வந்துட்டு தேர்வு செய்யக்கூடிய நிலையில் நாம் இருக்கிறோம். அதாவது நம்ம ஓட்டு போடுறது வந்துட்டு யார் ஆட்சி அமைக்க போறாங்க அவங்களுக்கு மட்டும் இல்ல, ஆனா எதிர்கட்சியாக இருக்கிறதுக்கும் தகுதியானவங்களை நம்ம தேர்வு செய்யணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. பிகாஸ் ஏன்னு சொன்னா அது கேண்டிடேட்டை பார்க்கலாம். இந்த கேண்டிடேட் போனால் நம்மளை பத்தி கேள்வி கேட்பாரு எல்லாம்னு சொல்லிட்டு நீங்க ஓட்டு போடுறதுனால திடீர்னு அவங்களே அரசாங்கம் ஆனால் ஆள் அதுல எந்த மாற்றமும் இல்லை. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா நீட் டு பி செக் அண்ட் பேலன்ஸ். நம்மளை பொறுத்த வரைக்கும் நீட் டு பி செக் அண்ட் பேலன்ஸ். அப்போ அது வந்து இந்த வாட்டி நிறைய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நம்மளுக்கு வந்து 3-4 தொகுதியிலேருந்து கட்சியிலேருந்து ஆள் வந்திருக்காங்க. பிர்சமாலேருந்து ஆள் வந்திருக்காங்க, மைக்காலேருந்து ஆள் இருக்காங்க, இந்தாண்டு வந்து MIPP இருக்காங்க, PH DAP இருந்து ஆள் இருக்காங்க, PKR இருந்து ஆள் இருக்காங்க, அப்படியே இருக்கு. இண்டிபெண்டன்ட் இருக்காங்க, இண்டிபெண்டன்ட் கூட நம்ம கொடுக்கலாம், அந்த அளவுக்கு இருக்கு. பட் ரொம்ப கணிச்சு போட வேண்டியது என்னன்னு சொன்னாக்கா who we need to support அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாம போயிட்டு சும்மா கொத்திட்டு வந்தேன், நான் போனேன் செல்லாத ஓட்டை போட்டு வந்துட்டேன், நான் ஓட்டு போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் சில பேர் வந்து நான் யாரை போட மாட்டேன்னா நான் போட மாட்டேன். அப்புறம் இன்னொரு டயலாக் வரும், நம்ம போடனாலும் யாராவது நம்மளோட போட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் வந்து நடக்காதுங்க. பிகாஸ் என்னன்னு சொன்னா பெரும்பாலும் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா அந்த கள்ள ஓட்டு போட்டாங்க அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு பல குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கு. இங்க என்ன நடக்கும்னா நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க போகும்போது அங்க உள்ள வாக்குல வந்து அவங்க பேர் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அங்கே ஓட்டு போடுற நேரத்தில் அந்த எஸ்பிஆரோட பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து கட்சியோட பிரதிநிதி ஆள் அங்கே இருப்பாங்க. ஆமாம், கட்சியோட பிரதிநிதி அங்கே ஆள் இருப்பாங்க. இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இந்த நம்பரு இந்த இடத்துல உள்ளவர் இவர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முகத்தை பார்ப்பாங்க. நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் அந்த இடத்துல உள்ளவங்க தான், இவர் உண்மையிலேயே எங்கள் தொகுதியிலேருந்து வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாம். அந்த அளவுக்கு செக் பண்ணிட்டு தான் அவங்க போய் வாக்கு போடுவாங்க. வாக்கு போடும்போது உங்களுக்கு ஒரு ஷீட் கொடுப்பாங்க. நீங்கள் அதில் வந்து நிறைய பேர் இருப்பாங்க, ஒரு ஆளுக்கு தான் வாக்கு போடணும். ஒரு ஆளுக்கு தான் வாக்கு போடணும். இன்டென்ஷன் டு ஓட்னு சொல்லிட்டு எப்படி வேணாலும் போடுறது வந்து ஃபைட் பண்ணலாம். பட் உண்மையிலேயே நீங்கள் வந்து எக்ஸ் போடணும், எக்ஸ் தான் போடணும். நாங்கள் வந்து பல அரசியல் பயிற்சிகள் வந்து நிறைய நடத்திட்டு இருக்கோம், பல ஆண்டுகளாக நடத்திட்டு இருக்கும்போது நாங்கள் எனக்கு ஞாபகம் இருக்குது, நாங்கள் என்ன செய்வோம்னா முன்பு கம்போங் அஸ்லியில் போயிட்டு என்ன பண்ணுவோம்னு சொன்னால் ஒரு A4 பேப்பர் எடுத்து வச்சுட்டு ஒரு மணியில் மாஜோங் பேப்பர் எடுத்து வச்சுட்டு அவங்களுக்கு வாக்குக்கு எப்படி வாக்கு போடணும்னு சொல்லிட்டு அவங்க கற்றுக் கொடுப்போம். எந்த கட்சின்னு நாங்கள் போட மாட்டோம், நீங்கள் இப்படி தான் வாக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக் கொடுப்போம். காரணம் என்னன்னா அறியாமல் இருக்கும் அப்படின்னு. ஆனால் இன்னமும் சில பேர் இருக்காங்க அப்படின்னா முதியோர்கள், அவங்க கை ஆடும், அவங்க கண் பார்வை அவ்வளோ இதாக இருக்காங்க இருப்பாங்க. அதனால வந்து நீங்கள் வந்து இதை தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா என்னன்னா வாக்களிப்பது உங்களோட உரிமை, நீங்கள் போய் தான் ஆகணும். 5 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைச்சிருக்க வாய்ப்பு, இல்லை 3 வருஷத்துக்கு அப்புறம் கூட கிடைச்சிருக்கலாம் வச்சுக்கல, கிடைச்சிருக்க வாய்ப்பு. நீங்கள் இதில் கொடுக்க போகிற மெசேஜ் என்ன கவர்மெண்ட்டுக்கு? இன்றைக்கு வந்து இந்திய சமுதாயத்திற்கு வந்து எல்லாமே நல்லதாக நடந்துருச்சா இல்லை இன்னும் நடக்க வேண்டியது இருக்கா? அதனால வந்து வாட் ஜோஹர் இந்தியன் வந்து வாண்ட் டு கிவ் அ மெசேஜ் டு ஃபெடரல் கவர்மெண்ட். அது வந்து நீங்கள் ரொம்ப முக்கியம். நீங்கள் கொடுக்குற மெசேஜில் தான் வந்து இன்னும் இருக்கக்கூடிய சிறு காலத்தில் வந்து அவங்க இதெல்லாம் செய்யலாம்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லை, பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு விஷயம், அதாவது இந்த அரசியல் கட்சிகள் அல்லது அரசாங்கமாக இருந்தவர்கள் இப்படிலாம் இருக்காங்க இல்லையா? ஸோ இவங்க வந்துட்டு எந்த அளவுக்கு மக்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இப்போ பார்த்தோம்னாக்கா இந்த இது வந்து யாரையும் சாடலை, ஆனால் உண்மையை நம்ம சொல்லி தான் ஆகணும் இல்லையா? நம்ம நிகழ்ச்சி பேரை உண்மை உரைப்போம். ஓகே, நம்ம பார்த்தோம்னாக்கா இந்த ஜோஹர் மாநில தேர்தல் இப்போ நடக்கணும்னு அவசியம் இல்லை. ஆமாம், அவசியமே இல்லை. இன்னும் சிறிது காலம் கடந்து செஞ்சுருக்கலாம், அல்லது நம்மளுடைய பொது தேர்தல் இணைஞ்சே கூட செஞ்சுருந்துருக்கலாம். ஆனால் இது வந்துட்டு ஒரு சிலரின் சுயநலத்திற்காக கலைக்கப்பட்டு இப்போ வந்து இந்த ஒரு தனிப்பட்ட முறையில் இப்போ வந்து மாநில தேர்தல் நடக்குது. இது வந்து சரியா தவறா அப்படின்னு நம்ம பேச தேவையில்லை. ஆனால் மக்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னாக்க இவங்க உண்மையிலே மக்களுக்கு வந்துட்டு சேவை செய்யணும், அல்லது மக்களுடைய நலன் வந்து முக்கியம் அப்படின்னு யோசிச்சிருந்தாங்கன்னா நமக்கு இந்த தேர்தலே இருந்திருக்காது.
ஸோ அதனால இப்போ அடுத்து மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு இப்போ ஓட்டு போட போகிறது வந்துட்டு அதெல்லாம் நம்ம கேட்டவங்கள்ட்ட கட்சியா அல்லது வேட்பாளரா அப்படின்ட்டுன்னு. ஸோ திரும்ப நான் அதை கேட்குறேன் அவங்ககிட்ட. ஸோ இப்போது மக்கள் வந்துட்டு எந்த அளவுக்கு இந்த புரிந்துணர்வில் இருக்கிறாங்க. அதாவது இதுக்கு முன்னே இருந்த அரசாங்கம் வந்துட்டு ரொம்ப சுயநலமாக முடிவு எடுத்து இப்போ திடீர்னு ஆட்சி கழிச்சிட்டு எலெக்ஷன் வைக்கிறாங்க. அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த அப்செட் இருக்குதா மக்கள் மத்தியில்? அதான் நான் சொன்னேன்ல 2 வாட்டி. சில பேர் வந்து நாங்கள் வந்து வரி கட்டுறோம், அதனால் வந்து இது வந்து செலவு கூட வருதுன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. சில பேர் வந்து பரவாயில்ல, இது வந்து 2 வாட்டி வருவாங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி 2 வாட்டி வருவாங்க. இப்போ வந்து அது ஒரு பக்கெட் இருக்குண்ணா. ஸோ அதனால் வந்து மக்கள் பார்க்குறது என்னென்னா, சில பேர் என்னென்னா, நான் வந்து 2 வாட்டி ஓட்டு போட போனோம், நான் பாட்டுக்கு ஒரே வாட்டி ஓட்டு போட போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அஃப்கோர்ஸ் நானும் வந்து என்ன சொல்ல கடன்பட்டிருக்கேன்னு சொன்னாக்கா, இந்த நாட்டில் சபா சரவா உட்பட எல்லா மாநில தேர்தலும், எல்லா சட்டமன்ற தேர்தலும், எல்லா பொது தேர்தலும் ஒரே வாட்டி நடக்கணும். ஒரே வாட்டி நடக்கும்போது என்ன நடக்கும்னா, எந்த கட்சி வலுவாக இருக்குது, எந்த கட்சி பலமாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது. 1. 2வது வந்து ஒரே நேரத்தில் தேர்தல் கழிக்கும் போது எல்லாருக்கும் பதிவு போச்சு. அவங்க இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ண மாட்டாங்க. காரணம் என்னென்னா, அவங்க தான் வந்து அந்த காலத்தில் அமைச்சராக இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க. ஆனால் அவங்களால வந்து அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸை பண்ண முடியாது. 1, 2. 3வது வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, இப்போ பிரதமர் கேம்பெயின் போக வேண்டியதில்லை, துணை பிரதமர் கேம்பெயின் போக வேண்டியதில்லை. அந்த இடத்துல காரணம் என்னென்னா, அவங்களும் அவங்களோட தொகுதியில் போட்டி போட்டு இருப்பாங்க, போவாங்க, எல்லாம் போவாங்க. அப்போ என்ன, உண்மையான ஜனநாயகத்தை நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலை எப்போ வரும்னா, எல்லா தேர்தலும் ஒரே நேரத்தில் நடக்கும்போது. காரணம் என்னென்னா, இந்த இன்ஃப்ளூயன்ஸும் இதுவும் குறைவாக இருக்கும். கரெக்ட். ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். நான் வந்து தேர்தலில் வந்து மெசேஜ் கொடுக்கணும்னு சொல்கிறது வந்து என்னென்னா, நீங்கள் ஆதரிக்க வேணான்னு சொல்லலை. பட் நீங்கள் ஒரு மெசேஜ் வந்து எப்படி வரணும்னா, இங்கே வந்து இந்தியர்கள் நம்மளுக்கு ஆதரிச்சிருக்காங்க, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனலைஸ் பண்ணுவாங்க. இங்கே இந்தியர்கள் நம்மளுக்கு வந்து ஆதரிக்கலை, எனக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். 2008 முதல் தடவையாக வந்து வலுவான கட்சியாக இருந்த மைகா வந்து முதல் முறையாக வந்து தோக்குறாங்க. நிறைய இடத்துல தோல்வி காண்றாங்க. உடனே வந்து என்ன நடந்துச்சுன்னா, 2009 வந்து துன் படாவி வந்து என்ன பண்ணுறாருன்னா, பதவியை ராஜினாமா பண்ணுறாரு. ஆனால் அந்த காலத்துலேயே வந்து அவர் என்ன பண்ணுறாரு, உடனே இந்தியர்களுக்கு வந்து நம்ம வந்து ஸ்பெஷல் கேபினெட் கமிட்டி நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு வந்து நஜீப் துன் ரஜாக்கை வந்து துணை பிரதமராக இருக்கிறவரை வந்து பொறுப்பாக போடுறாரு. இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா, பொது இயக்கங்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு என்னத்தினால இந்தியர்களோட அதிருப்தி, எதனால பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ பலரும் பல பிரச்சாங்க. டிராமலிஷா வந்து அடையாள ஆவணங்கள் பிரச்சனையை வந்து முன் வச்சோம், எல்லாரும் பிரச்சனை வச்சோம். அப்போ என்ன ஆரம்பிச்சாங்கன்னா, அந்த நேரத்தில் தான் வந்து இந்த சிடெக்னு சொல்லிட்டு வந்து சிடெக் மூலிமா வந்து நம்ம வந்து இந்தியர்களுக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. ஸோ என்ன ஆகப்படுது, அந்த கம்யூனிட்டிஸ் அண்ட் மெசேஜ் இந்த மாதிரி வந்து நடந்தது. அதனால் இந்த மெசேஜ் வந்து உங்களுக்கு வந்து மாநிலத்துக்கு கொடுக்கலாம், இந்த மெசேஜ் வந்து நீங்கள் வந்து ஃபெடரல் கவர்மெண்ட்டுக்கும் கொடுக்கலாம். எது வந்து உங்களுக்கு வந்து இந்த சமுதாயத்துக்கு வந்து உங்களுக்கு நல்லது செஞ்சிருந்தா ஓட்டு போடுங்க, தயவு செய்து ஓட்டு போடுங்க. ஆனால் 2 ஓட்டு போட முடியாது. உங்களுக்கு நல்லது செய்யல, லைக் நீங்கள் நினைக்கிறீங்க இன்னும் இம்ப்ரூவ் ஆகணும்னா கிவ் அ மெசேஜ். அப்படின்னா என்ன மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கடன்பட்டிருக்கோம். அதனால தான் வந்து பார்ட்டி சார்ந்து இருக்கணும்னாக்கா எந்த பார்ட்டி வலுவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்னை காட்டிங்கன்னா, இன்றைக்கு போட்டி வந்து பரிசான் நேஷனலுக்கும் பிஹெச்க்கு தான். உண்மை அதுதான். மற்ற கட்சிகள் வந்து பரிகாத்தா நேஷனல் வந்து போட்டிக்கு வர்றது வந்து அவங்க வந்து வராங்க, அவங்களால கவர்மெண்ட் அமைக்க முடியுமா இல்லையான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சந்தேகம். காரணம் என்னன்னா, 33 இடத்துல தான் வந்து போட்டி போடுறாங்க. அப்போ போட்டி போடுறதுனால அவங்க வந்து அவங்களால தனிச்சா வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் குறைவு. அதே போல் வந்து பிர்சாமா போட்டி போடுறாங்க. பிர்சாமா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, அவங்களாலையும் வந்து 15 சீட்டு போட்டி போடுறதுனால அவங்களாலையும் வந்து வர முடியாது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் வந்து டெஸ்டிங் த வாட்டர் அப்படின்னா, இப்போ உள்ள தேர்தலில் நம்ம எப்படி இருக்கோம்னு சொல்லிட்டு அவங்க அப்படி பார்க்குறாங்க. அன்றைக்கு வலுவான கட்சியில் வந்து 2 பேர் போட்டி போட போறாங்க அப்படின்னா, ஆளு நிறுத்திருக்காங்கன்னா, உங்களுக்கு வாய்ப்பு வந்து ஒன்று வந்து பரிசான் நேஷனல், இல்லாட்டி பக்காத்தான் ஹரப்பான், இல்லாட்டி கூட்டணி. அப்படி நடக்கும்போது திடீர்னு இவங்க 2 பேருமே திரும்பி கூட்டணியாக வரலாம். பரிசான் நேஷனலும் பக்காத்தான் ஹரப்பாவே கூட கூட்டணியாக வந்துடலாம். காரணம் என்னன்னா, இன்னைக்கு ஃபெடரல்லாம் கூட்டணியாக இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் தேர்தலுக்கு அப்புறம் பார்க்க வேண்டிய விஷயங்கள். இப்போ நீங்கள் பார்க்க வேண்டியது என்னன்னா, எந்த கட்சி ஸ்ட்ராங்காக இருக்கு, யார் வந்து நம்மளுக்கு டெலிவர் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்சியை பார்க்கணும். ஓகே, குறிப்பாக நான் திரும்பி உங்கள்கிட்ட சொல்கிறேன், குறிப்பாக எந்த கட்சி வந்து இந்தியர்களுக்கு செய்யும்,
நம்ம சமுதாயத்திற்கு வந்து செய்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இவாலுவேட் பண்ணணும் ஒன்று. ஸோ அந்த கட்சிக்கு போடுங்க. அதே சமயத்தில் நல்ல வேட்பாளர்கள் வந்து போட்டி போடுறாங்க. குறிப்பாக வந்து பார்த்திபன் சொன்னது போல் நிறைய இளைஞர்கள் போட்டி போடுறாங்க. அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து உற்சாகமும் ஊக்கமும் கொடுக்கணும்னு சொன்னாக்கா இதான் சமயம். உண்மையிலேயே அவங்க நல்லா செய்கிறவங்க அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொன்னால் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கலாம். காரணம் என்ன, இதுதான் நீங்கள் ட்ராக் ரெக்கார்ட் கூட சொல்லியிருந்தீங்க அவங்களுக்கு இல்லை அப்படின்றது. ஆனால் ட்ராக் ரெக்கார்ட் நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னாக்க, கடந்த தேர்தல்களில் நீங்கள் செலக்ட் பண்ண இளைஞர்கள் வென்று வந்திருக்கிறாங்க இல்லையா, நிறைய பேர் எம்பியா இருக்கிறாங்க, ஆளுநர் இருக்கிறாங்க, அமைச்சர்கள் கூட இருந்திருக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கிறவங்கள வந்துட்டு அதுதான் ட்ராக் ரெக்கார்ட். அதாவது இளைஞர்கள் வந்தாங்கன்னாக்க அவங்களுக்கு சொந்த ட்ராக் இல்லாட்டியும் கூட, ஆனால் இளைஞர்கள் வந்தால் பொதுவாகவே சில மாற்றங்கள் வரும், சில புதிய சிந்தனைகள் வரும், சில புதிய மாற்றங்கள் வரும், இப்பெல்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த ரீதியில் இளைஞர்களுக்கு ஓட் போடலாம். இல்லை, அது மட்டும் பார்க்க வேண்டியதில்லை. அவங்களோட ஃபேஸ்புக், அவங்களோட இன்ஸ்டாகிராம்லாம் இருக்கும். இதுக்கு முன்னே வந்து அவங்க வந்து சமூக சேவை செஞ்சுருக்காங்களா, என்ன போஸ்டிங் மாதிரி போட்டிருக்காங்க, என்ன அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். காரணம் எங்கேயாச்சும் ஒன்று வந்து அவங்கள பற்றி தெரியும், அவங்கள்ட்ட வந்து என்ன லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று வந்து வேட்பாளர்கள், நான் திரும்பி சொல்கிறேன், என்னன்னு சொன்னாக்கா உங்களுக்கு கட்சியோட மேனிஃபெஸ்டோ இருக்கும், அதுதான் உங்களோட குரானோ பைபிளோ இல்லை வந்து உங்களோட திருக்குறளோ நீங்கள் வச்சுங்க. பட் ஆனால் என்ன ஒன்றா நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க இதில் வந்து சிலிண்டோங்குவாங்கல்ல, இதிலேயே மறைஞ்சு வாழ்ந்துடலான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்படின்னா என்னென்னா, உதாரணத்துக்கு டிவேட்டில் இந்தியர்களுக்கெல்லாம் இல்லை தீவிரர்களுக்கு அனைத்து பேருக்கும் வாய்ப்பு, தான் அனைத்தும் சொல்லிட்டாங்களே. ஆமாம், வீடு வாய்ப்பு அனைத்தும் சொல்லிட்டாங்களே. ஸோ எல்லாமே அனைத்தும் வரும்போது நம்மளுக்கு தான் அதில் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நம்பி சமயத்தில் ஏமாந்து போயிட்டோம். காரணம் என்னென்னா நிறைய ஏமாந்து போயிட்டோம். அப்படி மேலே வந்து மனு பண்ணதே குறைஞ்சிருச்சு, இல்லை மனு பண்ணவங்களுக்கு தகுதி இல்லை, இது வரைக்கும் வந்து எத்தனை மனு வந்து தள்ளப்பட்டது, இது காரணம் வந்து இதுதான் சொல்லிட்டு டிரான்ஸ்பெரன்சியாக நம்மள்ட்ட சொன்ன கிடையாது. வி ஆல்சோ வாண்ட் டு நோ என்னன்னா இந்தியர்களோட அந்த பெருந்திட்டம் என்னது. நம்ம வந்து பல பொது இயக்கங்கள் பலலாம் சேர்ந்து முன்ன வந்து மலேசியன் இந்தியன் ப்ளூ பிரிண்ட் சொல்லிட்டு உருவாக்கணும். ப்ளூ பிரிண்ட் வந்து பார்லிமெண்ட்ல பேசப்பட்டு பார்லிமெண்ட்ல கெசட்டட் பண்ணி அது வந்து ஒரு கவர்மெண்ட் டாக்குமெண்டாக வழியான ஒரு டாக்குமெண்ட். ஆமாம், ஓகே. ஸோ இப்போ வந்து அவங்க வந்து அது சரியில்லை அப்படின்னு சொன்னாக்கா எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, நீங்களாச்சும் புது திட்டத்தை கொண்டு வாங்க, அந்த புது திட்டத்தை கொண்டாடுற வரைக்கும் இந்த பழைய திட்டத்தை விட்டுறாதீங்கன்னு சொல்ல வரோம். ஸோ இந்த தேர்தல் களம் என்பது அரசியல்வாதிகளுக்கு மட்டும் முக்கியமல்ல, மக்களாகிய நமக்கும் ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு களம். இந்த களத்தில் வந்துட்டு நம்ம வீணடிக்க கூடாது. இந்த களத்தில் நம்ம இறங்கி விளையாடணும், சரிங்களா? ஸோ ஜோஹரில் வந்துட்டு பரபரப்பாக இந்த ஏற்பாடுகள் போய்கொண்டு இருக்கின்றன, கேம்பெயின் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு விஷயம் அடுத்து நம்ம பேசணும், நிறைய இப்போ 172 கேண்டிடேட்ஸ் இருக்கிறாங்க மொத்தமாக. அதில் வந்து பார்த்தீங்க 100க்கும் மேலே வந்துட்டு 50 வயதுக்கு குறைந்தவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் எந்த கேம்பெயினுமே வந்துட்டு மக்களை ஈர்க்கும் வகையிலோ அல்லது மக்களை கன்வின்ஸ் பண்ற அளவுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரியான கருத்து தான் நிலவிக்கிட்டு இருக்குது. கேண்டிடேட்ஸ் புதுசாக இருக்கிறனால அவங்க என்ன பேச தெரியலன்னு தெரியலையா, அல்லது இந்த கட்சிகள் வந்துட்டு அவங்க மேனிஃபெஸ்டோஸ் வந்து ஸ்ட்ராங்கா இல்லையா, என்ன நினைக்கிறீங்க நீங்க? இது வந்து பாலிட்டிக் பிஞ்சின்னுவாங்க. பாலிட்டிக் பிஞ்சின் என்னன்னா, மலாய்க்காரர்களை பார்த்தீங்கன்னாக்கா வந்து அங்கங்கே பேசுகிறாங்க, வந்து இவங்க வந்து வெறுப்பு அரசியல், இவங்களுக்கு வந்து நீங்கள் ஓட்டு போட்டீங்கன்னா அவங்க வந்து ஆலயத்தை பற்றி பேசுவாங்க, அதனால் இவங்களுக்கு வந்து ஓட்டு பற்றி போடாதீங்க அப்படின்னு சொல்கிற பார்த்துருக்கோம். அதே போல் வந்து மலாய்க்காரர்களுக்கு ஓட்டு போடாதீங்க, காரணம் என்னன்னாக்கா நம்மளுக்கு அவங்க ஒன்றும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்கிற அரசியல் பார்த்துருக்கோம். இவங்க வந்து இது பண்ணிட்டாங்க, அவங்க வந்து அது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிற அரசியல் பார்த்துருக்கோம். இவங்களுக்கு ஓட்டு போட்டிங்கன்னா நஜீப் வெளியே வந்துடுவாருன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு. ஸோ இதெல்லாம் வந்து பாலிட்டிக்கலி என்னன்னு சொன்னாக்கா, பிகாஸ் நம்ம வந்து சைக்கலாஜிக்கல் வார்னுவாங்க. காரணம் என்னென்னா, உங்களை வந்து உங்கள் மைண்டை வந்து இந்த நேரத்தில் என்ன செய்ய சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் டேஞ்சர் இருக்கு பாரு, ஓகே, இதெல்லாம் பிரச்சனை இருக்கு பாரு, இதெல்லாம் பண்ணல பாரு அப்படின்னு சொல்கிறத வந்து சிரிக்கை பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தில் வந்து நம்மளுக்கு வந்து இது நடந்துருமோ அது நடந்துருமோ இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோ சொல்லிட்டு கேட்குற இடத்துல நீ என்ன கொடுக்க போகிறேன்னு கேட்க மறந்துடும். ஓகே, நீ என்ன கேட்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். ஸோ இந்த நேரத்தில் தெளிவாக இருக்க போகிறது என்னென்னா, மக்கள்கிட்ட வந்து என்னென்னா வாட் யூ கேன் டெலிவர் டு அஸ். ஆமாம், இந்த வெறுப்பு அரசியலை தாண்டி ஆனால் இந்த அரசியல் கட்சிகள் நமக்கு என்ன வழங்க முடியும், என்ன செய்ய முடியும், சமுதாயத்தை எப்படி முன்னேற்ற முடியும், இதை நம்ம பார்த்து நம்ம இப்போ நம்மளுக்கு வந்து 2 ஃபுல் அமைச்சர் இருக்காங்க இந்தியரில். உதாரணத்துக்கு வந்து மாண்புமிகு கோவிந்த் சிங்கும் மாண்புமிகு ரமணனும் இருக்காங்க. 2 ஃபுல் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க. ஆல்தோ வந்து அவங்க வந்து let's say அவங்க பார்ட்டி வந்து மல்டி ரேஷியல் பார்ட்டியாக இருந்தாலும் we see them as Indian. ஆமாம்,
we see that Indian. ஸோ இவங்களையும் வந்து நிறைய பேர் பார்த்துருக்காங்க, நானும் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி போயிட்டு we also tell them and everything. ஸோ நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா, இந்த லீடர்ஸ் குறிப்பாக மாயிக்காவில் வந்து தன்ஸ்ரீ விக்னேஸ்வரன் இருக்காரு, அப்புறம் வந்து நதுஸ்ரீ சரவணன் இருக்காங்க, இப்போ வந்து MIPPயில் வந்து புனிதன் இருக்காங்க, புனிதன் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எனக்கு பெருசாமல் வந்து யார் இந்தியன்ஸ்க்கு வந்து தலைவர்னு ஒன்றும் நிறைய, ஏன்னா அது வந்து புதுசாக இப்போ வந்து இருக்கிறனால அப்போ PHPKR இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். நான் என்ன பார்க்குறேன்னு சொன்னால், இந்த காலகட்டத்தில் வந்து நமக்கு யார் லீடர்னு சொல்லிட்டு இழந்துட்டோமோன்னு சொல்லிட்டு பார்க்குறேன். தட் மீன்ஸ் வி டோன்ட் நோ இந்தியன் கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆளை நான் பார்க்கல. அது நான் வந்து ரொம்ப எதிர்பார்க்குறேன். அப்படின்னா இந்தியர்களுக்கு வந்து நம்ம இது செய்ய போகிறோம், இந்தியர்களுக்கு வந்து இது செய்ய போகிறோம், ஒட்டுமொத்த அவங்க கட்சியை பிரதிநிதித்து அவங்க இது பண்ணுறது பிரச்சனை இல்லை, என் கட்சியை நான் ஃபைட் பண்ணுறதால. பட் ஹூ இஸ் அவர் லீடர்? உண்மையிலேயே வந்துட்டு சமுதாயத்தை பிரதிநிதிக்கிற தலைவர் யார் அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. அப்படின்னு நான் கேட்குறேன். அப்படின்னா நான் மக்களையும் கேட்குறேன். ஓகே, நம்ம பார்த்துட்டு இருக்கோம், நிறைய அமைச்சர்கள் இருக்காங்க, துணை அமைச்சர் இருக்கிறாங்க, பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க, அதுவும் இருக்காங்க, எல்லாமே இருக்கிறாங்க. இருந்தாலும் இந்தியர்களை பிரதிநிதிக்கும் ஒரு இந்திய தலைவர் யார்? அவர் எதிர்க்கட்சியாகவும் இருக்கலாம், ஆளுங்கட்சியாகவும் இருக்கலாம், யார் இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. இந்த கேள்விக்கு விடை வந்து நீங்க தான் சொல்லணும் உங்களுடைய ஓட் மூலமா. ஆமா, யார் நம்மளை வழி நடத்த போறா அப்படின்னா, யார் வந்து நம்மளுக்கு வந்து கைட் பண்ண போறா, இல்லை என்ன செய்ய போறோம், நாங்கள் இதான் திட்டம் வச்சிருக்கோம் அப்படின்னு. ஸோ வி நீட் லைக் வந்து என்னன்னா, ஹூ இஸ் அவர் இந்தியன் சாம்பியன் கேன் பி யாரோ கூட இருக்கலாம். பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் வந்து முயற்சி எடுக்கலை, நீங்கள் வந்து லைக் வந்து நம்மள்ட்ட சொல்லலை, லைக் வந்து உங்கள் தொகுதியில் நீங்கள் போட்டி போடுற இடத்துல நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்றீங்க. பட் எனக்கு என்ன வேணும், நம்மளுக்கு என்ன தேவைன்னா, வாட் யூ வாண்ட் த இந்தியன் டு டூ. இப்போ நான் சொல்கிறேன்ல, இந்தியர்கள் வந்து நீங்கள் செய்யுங்க, இது செய்யுங்க, இப்படி பண்ணுங்கள், 10 கோரிக்கை வச்சுருக்கோம், நீங்கள் வந்து கம்யூனிட்டி சென்டர் வேணும் அப்படி இப்படி சொல்லிட்டு சொல்கிறோம்ல. ஸோ நம்ம என்ன கேட்குறோன்னா, இதே போல் வந்து லைக் வந்து நம்ம சொன்னது வந்து திட்டோண்டு திட்டம். நம்ம என்ன சொல்கிறோன்னா, வி நீட் லீடர்ஸ். இவங்களாம் பெரிய லீடர்ஸ், நல்ல லீடர்ஸ். அவங்க வந்து இப்போ ரமணன் பார்த்தீங்கன்னா, அவருக்கும் இது இருக்குது, நிறைய சேர் இது இருக்குது. கோவிந்த் சிங் இப்போ பார்த்தீங்கன்னா செய்கிறேன்னு சொல்கிறாரு. நீங்கள் போயிட்டு லைக் தன்ஸ்ரீ விக்னேஸ்வரன், சரவணன், யார் போய் கேட்டாலும் அவங்களாம் இந்தியில் செய்யணும் இருக்காங்க. ஆனால் இப்போக்கு நம்மளுக்கு என்னென்னா, which leadership we should follow. Correct. அதுதான். we are not a party base. அப்படின்னா நான் வந்து இந்த பார்ட்டியில் இருக்கனால அப்படின்னு இல்லை. யார் வந்து ஒரு அருமையான திட்டத்தை வச்சிருக்கா, அதாவது நாங்கள் வந்தோமா இப்போ வந்து வித்தின் இத்தனை மாதத்தில் வந்து மலேசியன் இந்தியன் ப்ளூ பிரிண்ட் வந்து செய்ய போகிறோம், இல்லை நாங்கள் புது திட்டத்தை கொண்டாட போகிறோம், இந்தியர்களுக்கு வந்து இவ்வளோ செய்ய போகிறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த தயவு செய்து எனக்கு இந்த எல்லாத்தையும் கொண்டு வந்துடும், எல்லா மலேசியரும் முன்னேற்றணும்னு சொன்னாக்கா, அப்போ எனக்கு சொல்லியிருங்க, இந்திய பிரதிநிதி இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் மற்ற இடத்துக்காவது ஓட்டு போட்டுருங்க, அவங்க நம்மளுக்கு எல்லாத்தையும் செஞ்சிடறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா, தென் we don't vote for you. கரெக்ட். அவ்வளோதான். ஆனால் சூழ்நிலை அப்படி இல்லை. சூழ்நிலை அப்படி இல்லை. நம்ம பார்த்தோம்னாக்கா, நம்ம வந்துட்டு அடிப்படையில் வந்துட்டு நம்ம வந்து இனம் சார்ந்த அரசியல் தான் நடந்துகிட்டு இருக்கு மலேசியா பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த இனம் சார்ந்த அரசியல் நடக்கும் பொழுது நம்மளுடைய இன தலைவரை தேர்ந்தெடுப்பது நமக்கு ஒரு கடமையாக இருக்கின்றது. தேர்ந்தெடுக்கிறது ஒன்று, முதல் தேர்வு செய்யணும், இவங்கெல்லாம் தலைவராக வரலாம் அப்படின்ட்டுன்னு. ஒரு நிகழ்ச்சியில் வந்து நான் சொல்லியிருந்தேன், அங்கே இருந்த தலைவர்களை பார்த்து, இங்கே எல்லாமே வந்துட்டு ஒரு ஆக்சிடென்டல் அரசியல்வாதிகள், ஒரு சந்தர்ப்பம் சூழ்நிலையில் வந்தவங்க எல்லாருமே. யார் உண்மையிலேயே வந்துட்டு இந்த சமுதாயத்தை மாற்றுறதுக்காகவோ அல்லது சமுதாயத்தை முன்னின்று நடத்துவதற்காக தலைவராக யார் இருக்கீங்க அப்படின்னு கேள்வி கேட்குறப்போ அங்கே சலசலப்பு ஏற்பட்டது. ஸோ அதே கேள்வி இப்போவும் என்கிட்ட இருக்குது. கண்டிப்பாக பார்த்துருக்க மக்கள் நீங்கள் சொல்லலாம், உங்களுக்கு கருத்து இருந்துச்சுனாக்கா. நீங்கள் சொல்லிட்டீங்க இல்லைன்னு அப்படி சொல்லிட்டீங்க. ஸோ திரும்ப அதை பற்றி நான் கேட்க விரும்பலை. ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் இந்தியர் சமுதாய தலைவர் யார் என்பதை நிர்ணயிக்க வேண்டியதும் சமுதாயம்தான் என்பது முக்கியமான ஒரு கருத்து. நான் இல்லைன்னு சொல்றது காரணம் என்னன்னா, இப்போ வந்து எத்தனை பேர் பரீட்சை எழுதிருக்காங்க, எத்தனை பேர் பாஸ் பண்ணிருக்காங்க. பரீட்சை எழுதுறதுக்கே நீங்கள் வரலனாக்கா இல்லைன்னு சொல்லுவோம்ல. அதனால வந்து அவங்க கட்சி பார்த்துக்கிறாங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை. அந்த கட்சி அவங்க இது பார்த்துக்கிறாங்க. நம்ம என்ன சொல்கிறோன்னா, இந்த காலகட்டத்தில் வந்து வி நீட் டு நோ, லைக் வந்து இன்றைக்கு நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நம்மளுக்கு வந்து உரிமை சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது. இந்த பிரச்சனைகளுக்கு வந்து ரகசியமாக போயிட்டு நீங்கள் செய்கிறதுலாம் பிரச்சனை இல்லை. காரணம் என்ன, அதுதான் வந்து உங்களோட பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம். பட் ரகசியம்ன்றது நீங்கள் செஞ்சீங்களா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால வந்து we want you to speak, நம்ம பேசணும். காரணம் என்னன்னா, நம்மளுக்கு பேசுறதுக்கு ஆள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நாங்கள் உங்கள் பின்னால் வரோம். கரெக்ட். நல்ல திட்டங்கள் இருந்து, நல்ல இது இருந்து, நல்ல செய்யக்கூடிய அளவுக்கு இருந்து, ஆற்றல் இருந்து எல்லாம் இருந்தால். ஸோ அதனால் மக்கள்கிட்ட கேட்டுக்கொள்வது என்னன்னாக்கா, நமக்கு சமுதாய தலைவர்கள் தேவை. துன் சம்பந்தன் இருந்தார்,
அப்புறம் சாமிவேலு இருந்தார், அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல பேர் அடிக்கிட்டு போகலாம். காரணம் என்னென்னா இவங்கெல்லாம் எல்லாத்தையும் வந்து ஒட்டுமொத்தமாக நேஷனல் லீடராக பார்த்து இவங்க வந்து சமுதாயத்தை பிரச்சனையை தீர்க்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்க்கறது எல்லாமே இப்போ வந்து வெறுப்பு அரசியல் தான். நான் சொன்னது போல வெறுப்பு அரசியல் தான். இவனுக்கு போடாது, அவனுக்கு போடாது, இவன் எவ்வளோ திருடிட்டான், அவன் எவ்வளோ பண்ணிட்டான், இவன் இது பண்ணிட்டான்னு சொல்லும் போது மக்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த ஆத்திரத்தில் ஆரம்பிச்சது உனக்கு கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லி அந்த ஆத்திரத்தில் போய் ஓட்டு போடுறாங்க. கடைசியில் ஓட்டு போட்ட பிறகு என்ன நடக்குதுன்னா, ஐயோ நம்ம திரும்பி நடுத்தருவில் தான் நிற்கிறோமா. இது வந்து ஒரு பழமொழி இருக்கு, மழை வரப்போகுதுன்ற வாலியில் தண்ணி இருந்துச்சான், வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருந்த வாலியில் ஊற்றி இப்படி கடைசியில் வரா இல்லைன்னு சொல்லிட்டு பார்க்குறேன். அதனால வந்து இப்போ இருக்கக்கூடிய தலைவர்கள் அப்படின்னா வந்து நான் யாரையும் மதித்து குறைச்சி இடப்படலை. இப்போ இருக்கிற தலைவர்கள் வந்து மிக அற்புதமான தலைவர்கள். அவர்கள் எல்லாமே எனக்கு நண்பர்கள். நம்ம அவங்களை அணிஞ்சிருக்கோம், அவங்களுக்கு திறமைகள் இருக்குது, எல்லாமே இருக்குது. எந்த கட்சியாக இருந்தாலும் பார்க்குறோம். நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா, வாங்க எங்களுக்கு வந்து வழிகாட்டுங்க, எங்களுக்கு வந்து ஒரு டைரக்ஷன் கொடுங்க, நமக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. இப்போ சொல்லலாம் நம்ம எப்படி சொல்ல போகிறோம், அதுதான் நான் எதிர்பார்க்குறேன். நிச்சயமா உங்களுடைய எதிர்பார்ப்பு தான் மக்களுடைய எதிர்பார்ப்புமே கூட. ஸோ அந்த வகையில் இப்போ ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஒரு நிறைவுக்கு வருவோம் டத்தோ. நீங்கள் இப்போ ஜொஹோரியன்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஜொஹோரியன்ஸ்க்கு குறிப்பாக வந்து இந்த நம்ம வந்து மல்டி ரேஷியலாக இருக்கும். நீங்கள் வந்து சில தொகுதியில் வந்து இந்தியர்கள் போட்டி போடுறாங்க. அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து இந்தியர்கள் வாக்களிக்கலாம். வாக்களித்தா வந்து அவங்களுக்கு ஒரு ஆதரவாக இருக்கும். ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் அந்த கேண்டிடேட்டை பார்க்கணும், அந்த பாலிட்டிக் பார்க்கணும். திடீர்னு அந்த கேண்டிடேட் வந்து உங்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லை, அந்த மலாய்க்கார கேண்டிடேட் வந்து நல்லா செய்யக்கூடியவர் இருக்கார், அவரால் வந்து டெலிவர் பண்ண முடியும், ஆனால் நீங்கள் அவருக்கு வாக்களிக்கலாம். காரணம் என்னென்னா நம்ம வந்து கேண்டிடேட்டையும் பார்க்கணும், கட்சியை சார்ந்து பார்க்கணும். ஒன்று அது. நான் எதிர்பார்க்குறது வந்து பெரிய விஷயமா என்ன எதிர்பார்க்குறேன்னா, நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுங்க, யாருக்கு ஓட்டு போடலைன்னு சொல்லிட்டு சொல்ல வேண்டியது என்னோட கடமை இல்லை. காரணம் என்னென்னா அது உங்களுக்கு தெரியும், நீங்கள் வந்து இது பண்ணிப்பீங்க. ஆனால் ஓட்டு போட வெளியே வரணும். ரொம்ப நான் ஜொஹோர் மக்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, தட் மீன்ஸ் எவ்ரி இந்தியன் அப்படின்னா யூத்தாக இருந்தாலும் சரி, விமனாக இருந்தாலும் சரி. இன்னைக்கு யூத்தும் விமன் வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, யூத் வந்து 47% இருக்காங்க, விமன் வந்து 49% இருக்காங்க. விமன் வந்து ஓவர்லேப் பண்ணுவாங்க, யூத்லேயும் இருப்பாங்க, இங்கே இருப்பாங்க. அப்படின்னு பார்த்தா ஏறக்குறைய வந்து ஒரு 60% வச்சு பார்த்தீங்கன்னாக்கா விமன் யூத் இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் யார் முடிவு செய்கிறாங்களோ அவங்க தான். எப்படி நம்ம டிவிக்கு நடந்துச்சோ அந்த மாதிரி. அதே மாதிரி ஒரு அரசியல் சுனாமி. ஆமாம், அரசியல் சுனாமி வரணும்னு என்னன்னாக்கா, பார்க்குற இடத்துல இந்தியர்கள் வந்து வாக்களிக்க வந்தார்கள். இந்தியர்கள் வந்து அவங்களே உங்களுக்கு கார் போடுவாங்க, இத்தனை மணிக்கு கார் வரும்னு. சில சமயத்தில் அந்த கார் வந்து லேட்டாக வருதுன்னு சொல்லிட்டு கோச்சிட்டு வீட்டுக்கு போன கேஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். ஓகே, அந்த மாதிரி கேஸ்லாம் இருக்கும். அவங்களுக்கு கொண்டு கார் அனுப்புறீங்க, எங்களுக்கு கார் அனுப்ப மாட்டேங்க, அதனால் நான் வர மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கோம். கட்சிங்கெல்லாம் வந்து கார் அங்கங்கே வந்து வாலண்டியர்ஸ் வந்து ஓடுற மாதிரி அங்கங்கே வச்சிருப்பாங்க. அதனால் வந்து நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னாக்கா, வெளியாகி ஓட்டு போடுங்க. தட் மீன்ஸ் என்னன்னா, ஒரு ஓட்டு வந்து நீங்கள் போடலைன்னா அது வந்து இந்த சமுதாயத்திற்கு செய்கிற துரோகம்னு சொல்லிட்டு நான் வந்து உங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறேன். அப்படின்னா ஒரு ஓட்டு போடலைன்னா காரணம் என்னன்னா, நீங்க யாருக்கு ஓட்டு போடுங்க, நான் வந்து ஓட்டு போட வேணும்னு சொல்ல. ஜனநாயகத்தில் நீங்க வந்து ஓட்டு போட வரணும். இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று. இரண்டாவது வந்து என்னன்னு சொன்னாக்கா, நீங்க வந்து போடும்போது யூ ஹேவ் டு see candidate and then வந்து அவங்களோட ட்ராக் ரெக்கார்ட், பார்ட்டி பாலிட்டிக், அவங்களோட ட்ராக் ரெக்கார்ட், இதை பார்த்து நீங்கள் செய்யணும். நண்பர்களே, சகோதரிகளே, உங்கள்கிட்ட வந்து நான் கேட்டுக்கொள்வது என்னன்னாக்கா, இந்த இனம், நான் எப்போதுமே திரும்பி சொல்லுவேன், இந்த இனம் வந்து உழைத்து முன்னேறியது. நம்மளோட உரிமையை நம்ம தான் வந்து கேட்கணும். அந்த உரிமையை கேட்கறதுக்கு இன்றைக்கு வந்து மெசேஜ் கொடுக்குற இடம் வந்து இந்த தேர்தல். தட் மீன்ஸ் வாட் you want to do, you want to support or you want to against, அது வந்து உங்களோட உரிமை. அதனால வந்து நீங்க வந்து இதை பயன்படுத்திக்கணும். இதுதான் வந்து சொல்லுவாங்க, அரசனுக்கும் ஒரு ஓட்டு, ஆண்டிக்கும் ஒரு ஓட்டு. you are equivalent to everyone, so come and vote. நிச்சயமாக. நன்றி டத்தோ. பார்த்து கொண்டிருக்க அன்பர்களே, டத்தோ ஒரு முக்கியமான மெசேஜ் சொன்னாங்க. அதாவது உங்களுடைய ஓட்டை வந்துட்டு வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஏன்னா இதுதான் வந்து நமக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு, நம்மளுடைய உரிமையை நிலைநாட்டுவதற்கு மற்றும் நம்மளுடைய தேவையை தெரியப்படுத்துறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆதங்கத்தையும் வெளிப்படுத்தலாம் இந்த நேரத்தில் தான் வந்துட்டு. ஸோ பார்த்துக்கிட்டு இருக்க நண்பர்கள், உங்கள் நண்பர்கள்ட்ட சொல்லுங்கள், 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க போய் தயவுசெய்து செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்துட்டு அங்கே ஓட்டிங்லாம் இருக்குதா அப்படின்னு பார்த்துருங்க, செக் பண்ணியிருக்கோங்க. இட்ஸ் டூ லேட் தான், பட் எங்கே உங்கள் ஓட்டிங் இப்போ செக் பண்ணிக்கோங்க, இப்போ செக் பண்ணலாம். ஓகே, யாரெல்லாம் வந்துட்டு இந்த வருஷம் ஜனவரி, பிப்ரவரி 18 வயசு ஆகிருச்சோ, உங்களுக்கு வந்து இப்போ ஓட்டு கண்டிப்பாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க எங்கே நீங்கள் ஓட்டு போடுறீங்க அப்படின்னு. உங்கள் ஓட்டிங் சென்டர் பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. நிச்சயமாக உங்களுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்றுங்க, வெளியே வந்து ஓட்டு போடுங்க. அப்போ தான் வந்துட்டு
நம்மளுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது அது அரசாங்கமாக இருக்கட்டும் அல்லது எதிர்க்கட்சியாக இருக்கட்டும் அவங்களுக்கு நம்ம தெரியப்படுத்துவதற்கான களம் இதுதான். ஆமாம். சரிங்களா? நான் எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, ஒன்று வந்து முன்பு வந்து சில பேர் வந்து வாக்கு பதிவு பண்ணும்போது அவங்களோட லட்சே இப்போ கேரளில் இருந்திருப்பாங்க, இப்போ திருமணம் பண்ணி ஜோஹர் போயிருப்பாங்க. அவங்க வந்து அந்த அட்ரஸை மாற்றி போயிட்டு வந்து போஸ்ட் ஆஃபீஸில் இல்லை கட்டினா எஸ்பிஆரில் போயிட்டு அவங்க வந்து அட்ரஸை மாற்றாத இருந்தாங்கன்னா, அந்த மாதிரி மாற்றாத இருந்தாங்கன்னா அவங்க இன்னும் அங்கே ஓட்டு போடுறது லிஸ்ட்டில். ஆமாம். ஆனால் அதனால் வந்து நீங்கள் அந்த அளவுக்கு பார்த்தீங்க, இல்லை போன வாட்டி நீங்கள் எங்கே ஓட்டு போட்டிங்களோ அதுதான் உங்கள் இடம் அப்படி நீங்கள் மாற்றாத இருந்தீங்கன்னா ஓகே. அந்த 18 வயசுக்கு உள்ளவங்களுக்கு வந்து வெரி ஈஸி. உங்களோட ஐசியில் என்ன அட்ரஸ் இருக்கோ அந்த இடம் தான் வந்து உங்களோட வந்து ஆட்டோமேட்டிக்லி வந்து இடமா இருக்கும். அதுதான் வந்து உங்களோட ஓட்டஸாக இருக்கும். நீங்கள் எங்கே தெரிஞ்சுக்கலாம்னா ஒன்று எஸ்பிஆரில் போய் பார்க்கலாம், இல்லை கட்டி அங்கங்கே பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த இடத்துல பிடிஎம்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. அப்படின்னா அந்த ஒரு இடத்துலையும் வந்து பூத்து போட்டு பிடிஎம் இருக்கும், ஆளுங்கட்சி இருக்கும், எதிர்கட்சி இருக்கும், எல்லாம் இருக்கும். அங்கே நீங்கள் போனீங்கன்னு சொன்னாக்கா அவங்க லிஸ்ட்டு பார்த்து உங்களுக்கு வந்து எந்த இடத்துல நீங்கள் வந்து ஓட்டு போட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. நீங்கள் சொந்தமாக காடி வாகனம் எல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் போகலாம். அப்படி இல்லைன்னா இந்த நேரத்தில் வந்து நிறைய வாலண்டியர்ஸ்க்கு வந்து கட்சி சார்பில் வந்து அங்கங்கே போயிட்டு இருப்பாங்க, நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். ஸோ அதனால் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் வந்து இன்னொன்று இந்த கட்சி சார்ந்த வாகனத்தில் போகிறதுனால அவங்களுக்கு தான் ஓட்டு போடணும் அவசியம் இல்லை. ஆமாம். இல்லை அதெல்லாம் ரொம்ப புத்திசாலி ஆகிட்டாங்க மக்கள். நான் சொல்லுவேன், மக்கள் புத்திசாலி ஆகிட்டாங்க. கார்லேயே ஒருத்தர் உட்காந்துக்குவார், அவர் வந்து சொல்லுவார் நீங்கள் இதுக்கு தான் ஓட்டு போடணும், இதுக்கு தான் ஓட்டு போடணுன்னு. அந்த மனுஷி எல்லாத்தையும் கேட்டு போயிட்டு நான் அதுக்கு ஓட்டு போடல அப்படின்னு சொன்ன கேஸும் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. இன்னொன்று வந்து அரசியல் களம் மற்றவங்களை கொல்றதுக்கோ பழி வாங்குறதுக்கான இடம் இல்லை. நீங்கள் இந்த நேரத்தில் வந்து இவரை முடிச்சிருவோம், அவங்கள கொன்றுவோம், இவங்களை செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணுற அளவுக்கு உள்ள இடம் இல்லை. அரசியல் களம் என்பது யாருன்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுப்பது. அப்படின்னா இவருக்கு தேவையில்லைன்னா நீங்கள் இவருக்கு வந்து ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்கிறத நீங்கள் செய்யணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கொண்டு நன்றி, வணக்கம். அன்பர்களே, உண்மை விருப்பம் நிகழ்ச்சியில் இன்று நாம் பேசியது வந்துட்டு ஜோஹர் எலெக்ஷன் பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். பார்த்த எல்லாருமே இந்த பயனடைவீங்கன்னு நம்புகிறோம். நிறைய கருத்துக்கள் பரிமாறணும். உங்களுக்கு தெரிஞ்ச ஜோஹரியன்ஸ் ஜோஹருக்கு வெளியே இருந்தாங்கன்னாக்க அவங்கக்கிட்ட இந்த முக்கியத்துவத்தை சொல்லி அந்த அன்னைக்கு வந்து ஓட்டு போடுறது கண்டிப்பாக வர சொல்லுங்கள். நிச்சயமாக நாம் வந்து அரசியலில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். நன்றி, வணக்கம். நன்றி.